ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரைம் டிடெக்டிவ் நாவல் தான். இந்த நாவலில் ஒரு பெரிய நடிகனாகணும் அப்படிங்கிற ஆசையோடு சென்னைக்கு வர்ற ஒருத்தனுக்கு எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விபத்துனால அவனோட பேரையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி பேரை மாற்றலைன்னா அவன் மேலே வரப்போகிற 2 கொலைப்பழியை அவன் எப்படி சமாளிக்கிறான் அப்படிங்கிறதா இந்த நாவலில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. கெட்ட பிறகு எல்லோரும் பட்டணத்திற்கு வருவார்கள். கெடாமலேயே பட்டணம் வந்து சேர்ந்து விட்டான் பெரிய தம்பி. வஞ்சகம் இல்லாமல் வளர்ந்து விட்டிருந்த அவனை பார்த்தால் பெரிய இடத்து பிள்ளை என்று மற்றவர்கள் எண்ணுவார்கள். உண்மையில் அவன் பெரிய இடத்தில் வளர்ந்தவன்தான். ஆனால் பெரிய இடத்து பிள்ளை அல்ல. தாய் தந்தையரை இழந்து கொஞ்சம் உறவினரான ஒரு பெரும் பணக்காரரின் வீட்டில் தஞ்சாவூரில் வாழ்ந்து வந்த அவன் படிப்பில் கல்லூரியை எட்டி பார்த்தவுடன் விட்டுவிட்டான். அவனுக்கு படிப்பை விட குத்துச்சண்டை பயிலுவதிலும் சினிமா பார்ப்பதிலும் சீட்டு ஆடுவதிலும் வெட்டு பேச்சு பேசுவதுமாக பொழுதை போக்குவதில் மிகுந்த இன்பம் உள்ளவன். அவனை பார்த்து எல்லோரும் அவன் ஒரு சினிமா நட்சத்திரத்தைப் போல் இருப்பதாக கூறினார்கள். இது அவனுடைய கனவுகளை மிகுதியாக்கிவிட்டது. தமிழ்நாட்டின் சிறிய சிறிய ஊர்களில் இருந்து கையில் ஒரு காசு கூட இல்லாமல் சென்னைக்கு போய்விட்டவர்கள் பலர் இன்று பெரும் பணம் சேர்த்து விட்டதையும் பெரிய சினிமா நட்சத்திரமாக இருப்பதையும் கதை கதையாக கேள்விப்பட்டான். ஆனால் அவனும் என்றாவது ஒரு நாள் தானே பிழைத்து பெரும் பணம் சேர்த்து சென்னையில் ஒரு பெரிய புள்ளியாக வாழ முடிவு கட்டினான். அதன் விளைவாக ஒரு கைப்பெட்டியில் 4 நைலான் சட்டைகளையும் 4 நைலான் கால் சட்டைகளையும் மடித்து எடுத்து வைத்துக்கொண்டு சென்னையில் ஒரு வாரம் தள்ள போதுமான அளவுக்கு பணத்தையும் தனது உறவினிடம் கேட்டு வாங்கி கொண்டு வேலை தேடப்போவதாக சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டார். வந்து 6 நாட்கள் ஆகிவிட்டன. கையில் இருந்த காசு கரைந்து கொண்டே வந்தது. இருக்கும் காசை இன்னும் 2 நாட்களுக்கு செலவழித்து விட்டால் திரும்பி போகக்கூட கையில் டிக்கெட்டுக்கு பணமில்லை. இந்தியாவில் எத்தனையோ லட்சம் பேர்கள் டிக்கெட் வாங்காமல் புகை வண்டியில் போகிறார்களாமே. அதே போல இவனும் ஏன் தஞ்சாவூர் போய் சேர்ந்து விட முடியாது? இதை பற்றி அவன் எண்ணி பார்க்காமல் இல்லை. டிக்கெட் வாங்காமல் சென்றால் இவனை போன்றவர்கள் மிக உறுதியுடன் பிடிபட்டு விடுவார்கள். டிக்கெட் சோதகர் இவனை போன்றவர்கள் முகத்தை கண்டவுடன் உண்மையை புரிந்து கொள்வார்கள். சீர்கட்டு கையில் இருக்கும் காசை விட்டு பட்டணத்திற்கு பிழைக்காமல் வந்து பெரிய தம்பி திரும்பவும் தஞ்சாவூருக்கு போக விரும்பவில்லை. எப்படியாவது இங்கேயே தங்கி எக்கேடு கெட்டாவது பணத்தை பார்த்துவிட வேண்டும் என்றே பெரிய தம்பி முடிவு கொண்டான். இப்படி ஒரு முடிவு செய்ததும் அவன் உடலில் உற்சாகம் பிறந்தது. பெட்டியில் இருந்த பணத்தை எடுத்து பார்த்தான். 50 ரூபாய் இருந்தது. சென்னையில் இருந்த ஒரு பெரிய ஹோட்டலில் விலையுயர்ந்த உணவுகளை விற்கப்படுவதாக அந்த ஓட்டலின் அழகி ஒருத்தி பாட்டுகளை பாடி உணவு உண்ண வருபவர்களுக்கு இன்னிசை விருந்து கொடுப்பதாகவும் பத்திரிகையில் படித்தான். அந்த பெரிய ஹோட்டலுக்கு சென்று நல்ல உணவு வகைகளை உண்டுவிட்டு என்ன செய்வது இனி என்று திட்டமிட முடிவு செய்தான். விளக்கு வைக்கும் நேரம் வந்தது. நல்ல உடைகளை அணிந்து எல்லா பணத்தையும் கால் சட்டை பையுக்குள் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். புறப்படும் முன் பத்திரிகையை பார்த்து அந்த பெரிய புகழ்பெற்ற ஹோட்டலின் பெயரை நினைவுபடுத்தி கொண்டான். மூன்லைட் ஹோட்டல் என்பது அதன் பெயர். பெரிய தம்பி தான் தங்கியிருந்த எவரெஸ்ட் ஹோட்டலிலிருந்து இந்த மூன்லைட் ஹோட்டலுக்கு வாடகை கார் ஒன்றை பிடித்து அதில் சென்றான். சென்னை மவுண்ட் ரோட்டில் 1000 விளக்கு பகுதியில் அமைதியான ஒரு இடத்தில் அமைந்திருந்தது மூன்லைட் ஹோட்டல். வாடகை காரிலிருந்து இறங்கிய பெரிய தம்பி ஹோட்டலின் முள் சந்திரனைப் போல் முழு வட்டமாக மாடியின் மீது அமைந்திருந்த விளக்கையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அந்த ஹோட்டலுக்குள் மெல்ல நடந்தான். ஹோட்டலின் கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு அவன் உள்ளே நுழைந்த போது குழு குழுவென்று ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டிருந்த அந்த ஹோட்டலின் உட்புற அமைப்பையும் அங்கே உட்கார்ந்திருந்தவர்களையும் பார்த்தான். அவனுக்கு இப்போது டோக்கியோவுக்கோ இங்கிலாந்துக்கோ நியூயார்க்குக்கோ வந்துவிட்டதை போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. உள்ளே சுவர் ஓரங்களில் கண் கூசாத வண்ண விளக்குகள் பார்ப்பவர்கள் மனதில் மகிழ்ச்சியை பிறப்பித்தன. மேஜைகளின் மீது விரிக்கப்பட்டிருந்த தூய வெண்மையான துணிகள் பளிச்சென்று இருந்தன. மேஜைகளின் முன் உட்கார்ந்து அழகிய ஆண்களும் கண்களை கவரும் பெண்களும் சிரித்து பேசிக்கொண்டு உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். சற்று தொலைவில் வட்டமான ஒரு மேடையின் மீது நின்று கொண்டு அருகே உருவான வடநாட்டு பெண் ஒருத்தி ஆங்கில பாட்டு ஒன்றை அப்பொழுதுதான் பாடத் தொடங்கினார். அவள் பாடத் தொடங்கியதும் பேசி கொண்டிருந்தவர்கள் அமைதியுடன் சாப்பிட்டபடி அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். பெரிய தம்பி கூட்டத்தின் நடுவில் இருந்த காலி மேஜையை நோக்கி நடந்தான். அவன் தனித்தனியான அந்த மேஜையின் முன் உட்கார்ந்து பாட்டு பாடும் அந்த அழகியே பார்த்து கொண்டிருந்தான். முன்னால் அவன் ஒரு ஆங்கில படத்துக்கு போயிருந்தான். அந்த படத்தில் வந்த பாட்டு அது. ஆகையால் அந்த பாட்டை அவன் மிகவும் விரும்பி கேட்டு கொண்டிருந்தான்.
எதிர்காலத்தை பற்றியோ என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நினைவில் கொள்ளாமல் மெய் மறந்து அவன் உட்கார்ந்திருந்த வேளையில் எதிர்காலம் அவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஏதோ ஒன்று முடிவு செய்துவிட்டது. அதை அவன் அறிந்திருந்ததால் அப்பொழுதே எழுந்து ஓடியிருப்பான். எதிர்காலத்தை அறியும் சக்தி அவனுக்கு இல்லையே. பகுதி 2. பரிமாறுபவன் வந்து தாழ்மையுடன் அவன் பக்கத்தில் நின்று, என்ன சாப்பிட போறீங்க என்று மெல்ல கேட்டான். உணவு பட்டியலையும் அவைகளுக்கு எதிரே போடப்பட்டிருந்த விலைகளையும் பார்த்துவிட்டு, கையில் கொண்டு வந்திருக்கும் பணம் போதாதே என்று எண்ணியபடி சிறிது நேரம் சிந்தனை செய்தான். பிறகு படபடவென்று 4-5 உணவு வகைகளின் பெயர்களை சொல்லிவிட்டு பாட்டு பாடிக்கொண்டிருந்த பெண்ணை அவன் பார்த்தான். அவள் அடுத்த பாட்டை தொடங்க இன்னும் சில வினாடிகள் இருந்தன. ஏற்கனவே பாடிக்கொண்டிருந்த பாட்டு முடிந்துவிட்டது. கைத்தட்டல் எழுந்தது. புற முன்னேற்பாடுடன் இருந்த சிலர் அந்த நேரத்தில் எழுந்து வெளியே சென்றார்கள். அப்படி எழுந்து சென்ற மனிதர்களில் ஒருவன் பெரிய தம்பியின் பக்கத்தில் வந்து நின்றான். அவன் கையில் ஒரு அட்டை பெட்டி இருந்தது. சிறிய அந்த அட்டை பெட்டியை அவன் பெரிய தம்பியிடம் கொடுத்துவிட்டு, பெரிய தம்பி, என்ன இது என்று கேட்பதற்குள் அவன் விரைந்து வெளியே போய் கொண்டிருந்தார். பெட்டியை கையில் வாங்கிய பெரிய தம்பி, என்ன இது என்று கேட்டான். அந்த மனிதன் விரைந்து வெளியே சென்று விட்டதால், யாரப்பா நீ, எதுக்காக இந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிற என்று சற்றே கத்தியபடி எழுந்து ஓடினான். அப்பொழுது பெரிய தம்பி கால் தவறி கீழே விழுந்தான். அவன் கையில் இருந்த அட்டைப்பெட்டி நழுவி கீழே விழுந்தது. அதன் மூடி திறந்து கொண்ட போது அதிலிருந்து குத்துச்சண்டை வீரர்கள் தங்களது கைகளில் அணிந்து கொண்டு குத்துச்சண்டை போடும் தோல் கையுறைகள் 2 வெளியே வந்து விழுந்தன. கீழே விழுந்த பெரிய தம்பியின் முகத்தில் பக்கத்தில் 2 பக்கங்களிலும் 2 ஜதை முரட்டு ஷூக்கள் வந்து நின்றன. 2 முரட்டு மனிதர்கள் அவனை குனிந்து தூக்கி அவனை நிற்க வைத்தார்கள். நன்றி என்றான் பெரிய தம்பி. அந்த 2 முரட்டு மனிதர்களும் விலையுயர்ந்த உடைகள் அணிந்து இரும்பு சிலைகளைப் போல் காணப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் கீழே குனிந்து அட்டைப்பெட்டியை எடுத்து அதில் கீழே கிடந்த கையுறைகளை எடுத்து போட்டு மூடி பெரிய தம்பியிடம் கொடுத்தான். அந்த மனிதன் யாருன்னு தெரியல, இந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறான், ஆள் மாறாட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லியபடி பெட்டியை கொடுத்து விட்டு சென்றவனை பிடிக்க வெளியே ஓடினான் பெரிய தம்பி. அந்த 2 மனிதர்களும் அவன் பின்னாலேயே ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டார்கள். பெட்டியை கொடுத்தவன் மறைந்து விட்டான். பெரிய தம்பி அந்த இருவரையும் பார்த்து, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். இருவரும் பேசாமல் அவனை தள்ளி கொண்டு சென்று வெளியில் நின்றிருந்த ஒரு பெரிய புதிய காரில் ஏற்றினார்கள். அவனுக்கு 2 பக்கங்களிலும் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். காரோட்டி அந்த காரை விரைவாக செலுத்தினான். என்னை நீங்கள் எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க, எனக்கு எதுவும் தெரியலையே என்று கத்தினான் பெரிய தம்பி. 2 முரட்டு மனிதர்களும் பேசவில்லை. நடப்பது நடக்கட்டும், இவங்க என்ன செஞ்சுட்டு போகிறாங்க பார்த்துக்கரலாம் என்று ஒரு வழியாக துணிவுடன் பேசாமல் உட்கார்ந்து விட்டான் பெரிய தம்பி. சென்னையில் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டு என்றோ முன்பின் தெரியாதவருடன் திடீரென்று அவன் எங்கேயோ பயணம் செய்வான் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. கார் நீண்ட நேரம் எங்கேயோ சுற்றி கொண்டு பெரிய தம்பிக்கு தெரியாத ஓரிடத்துக்கு சென்றது. சென்னையே அவனுக்கு புதிது. அதிலும் அவன் பார்க்காத ஓரிடத்துக்கு இப்போது அவன் சென்றான். நீல நிற பங்களா ஒன்றின் முன் கார் நின்றது. பெரிய தம்பியை இருவரும் இறங்கும்படி சாடை காட்டி அவனை இறக்கி அழைத்து சென்றார்கள். பங்களாவின் மாடி கதவு திறந்தது. உள்ளே அந்த மூவரும் சென்றதும் கதவு மூடிக்கொண்டது. கூடத்தின் நடுவில் உயரமான ஒரு பெரிய சோஃபாவில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். அந்த மனிதரை பார்க்க முடியவில்லை. அந்த சோஃபா வேறு பக்கம் திரும்பி இருந்தது. அந்த மனிதரின் வலக்கை மட்டும் தெரிந்தது. அவர் கையில் பளபளவென்று வைர மோதிரங்கள் மின்னின. 2 விரல்களுக்கு இடையில் சிகரெட் ஒன்று புகைந்து கொண்டிருந்தது. சோஃபாவுக்கு கீழே அவருடைய கால்கள் மட்டும் தெரிந்தன. பளபளக்கும் ஷூக்கள், விலையுயர்ந்த கால் சட்டையின் முனை, இவைகள் மட்டுமே தெரிந்தன. சோஃபா உயரமாக இருந்ததால் அவர் தலை கூட பின்னால் தெரியவில்லை. பெரிய தம்பியை அழைத்து சென்ற 2 மனிதர்களும் பெரிய தம்பியை அப்படியே நிற்கும்படி சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த பெட்டியை மட்டும் வாங்கி கொண்டார்கள். அவர்கள் இருவரில் ஒருவன் அந்த அட்டைப்பெட்டியை சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மர்ம மனிதரிடம் பக்கவாட்டில் நின்றபடியே கொடுத்தான். அந்த மனிதர் அந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தார். பெரிய தம்பியின் மனம் படக் படக்கென்று அடித்து கொண்டது. பகுதி 3. யார் இந்த மர்ம மனிதர்? முகத்தை காட்டாமல் ஏன் இப்படி இவர் வேறு பக்கமாக பார்த்து கொண்டு பெட்டியை சோதித்து பார்க்கிறார் என்று எண்ணி வியப்படைந்தான் பெரிய தம்பி. சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மர்ம மனிதர் தன் பக்கத்தில் நின்றவனிடம் ஏதோ ஜாடை காட்டினார். உடனே அவன் திரும்பி பெரிய தம்பியை பார்த்து முன்னால் வரும்படி ஜாடை காட்டினான். பெரிய தம்பி எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்தவனைப் போல் முன்னால் நடந்தான்.
அந்த மர்ம மனிதரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் அவன் சற்று விரைந்து நடந்து முன்னால் வந்து நின்றான். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதர் பெரிய தம்பியை உற்று பார்த்தார். அவர் பார்த்த பார்வையிலிருந்தே அவன் எப்படிப்பட்டவன் என்று எடை போடுவதைப் போல் இருந்தது. அவர் பார்வையில் கருணையோ அன்போ இல்லை, கழுகு பார்வை. அது அந்த மனிதருக்கு 60 வயது இருக்கும். அவருக்கு வயதானதா அவ்வளவாக தெரியவில்லை. உரமேறிய வலுவான உடல். அவருடைய சட்டையும் கால் சட்டையும் மடிப்பு கழியாமல் எடுப்பாக இருந்தன. அவர் சட்டை பித்தான்களில் பதிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த வைரங்கள் பெரிய தம்பியின் கால்களை பறித்தன. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படப் போகிறோம் என்ற எண்ணம் பெரிய தம்பியின் மனதில் தோன்றியது. அந்த மனிதர் இப்போது மெல்ல சிரித்தபடி அவனை பார்த்து கேட்டார், இந்த பெட்டியை உன்கிட்ட கொடுத்த மனிதர் யாரு? இதை எதுக்காக உன்கிட்ட அவன் கொடுத்தான்? அந்த மனிதர் யாருங்கிறது எனக்கு தெரியாது. அவன் எதுக்காக இதை என்கிட்ட கொடுத்தான்ங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் ஏதோ திரைப்படத்தில் நடந்தது போல நடக்குது. இப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது என்றான் பெரிய தம்பி. மர்ம மனிதர் மீண்டும் மெல்ல சிரித்தார். அவர் சிரித்ததிலிருந்து அவன் சொல்லியதை அவர் நம்பினாரா இல்லையா என்பது தெரியவில்லை. அவர் தோற்றம் அவனுக்கு ஒரு சிலந்தியை நினைவூட்டியது. சிலந்தியின் அச்சம் தரும் வலையில் வந்து சிக்கிய பூச்சி எப்படி அந்த சிலந்திக்கு இரையாகி விடுமோ அப்படித்தான் அவனும் இந்த மர்ம மனிதரின் செயல்களுக்கு இரையாக வேண்டுமா? உன் பேர் என்ன என்று கேட்டார் அந்த மனிதர் அடுத்தபடியாக. பெரிய தம்பி. புலிக்குட்டி இல்லையா உன் பேரு? ஏன் மறைத்து பேசுகிறாய் என்று கத்தினார் அவர். புலிக்குட்டியா? இல்லை, என் பேர் பெரிய தம்பி தான். இப்போதுதான் புரிகிறது. புலிக்குட்டி என்பவனை பிடித்து வருவதற்கு பதில் உங்களோட ஆட்கள் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்கங்கிறது. சென்னையில் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. போகிற போக்க பார்த்தா எனக்கு உடனே வேலை கிடைச்சிடும் போல இருக்கே என்றான் பெரிய தம்பி. உண்மைதான், உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, என் கூட வா என்றார் அந்த மனிதர். அந்த மனிதர் சோஃபாவிலிருந்து எழுந்து நடந்தபோது அவர் நடையில் ஒரு உறுதி இருந்தது. பின்னால் பெரிய தம்பி நடந்தான். அவனுக்கு பின்னால் அவனை கடத்தி வந்த இருவரும் நடந்தார்கள். மாடியை விட்டு கீழே இறங்கி சென்றார்கள். எல்லாரும் வீட்டின் பின்பகுதியில் இருந்த ஒரு அறையின் ஜன்னல் கதவுகளும் மூடப்பட்டிருந்தன. அந்த அறைக்குள் அவர்கள் சென்றார்கள். மர்ம மனிதர் விளக்கை போட்டார். அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய மேஜையின் மீது வெள்ளத் துணியால் மூடப்பட்ட பிணம் ஒன்று கிடந்தது. அதை பார்த்ததும் பெரிய தம்பிக்கு சற்று தாக்குதல் ஏற்பட்டது. இதைவிட பெரிய தாக்குதலை இன்னும் சில வினாடிகளில் அவன் அடைய இருந்தான். மர்ம மனிதர் தமது ஆட்களிடம் ஜாடை காட்டினார். அவர்களில் ஒருவன் முன்னால் வந்து பிணத்தின் முகத்தை மட்டும் விளக்கினார். அடுத்த நொடி பெரிய தம்பிக்கு வாய் விட்டு கத்த வேண்டும் போல் இருந்தது. அவன் தனது உணர்ச்சிகளை மிக அடக்கி கொண்டு அந்த பிணத்தை பார்த்தான். இறந்து கிடந்த அந்த மனிதன் பெரிய தம்பியைப் போலவே இருந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. அவனால் பேசவே முடியவில்லை. பகுதி 4. பெரிய தம்பி மின்சார சிகிச்சை பெற்றவனைப் போல் திணறியபடி சிறிது நேரம் நின்றிருந்தான். பிறகு அவன் சொன்னான், மிகவும் ஆச்சரியத்திற்கு உரியதாக இருக்கு. என்ன போலவே இருக்கிற இந்த மனுஷன் யாரு? எனக்கு எதுவுமே விளங்கலை. மர்ம மனிதர் சொன்னார், எங்களுக்கு தெளிவாக விளங்குது. இவனோட பேர் புலிக்குட்டி. இன்னைக்கு இவன் ஒரு விபத்தில் இறந்துட்டான். இவன் ஓட்டிட்டு வந்த காரு விபத்துக்குள்ளாகிடுச்சு. இவன் இறந்தது எங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பெரிய தம்பி ஆவலுடன், அப்படின்னா மூன்லைட் ஹோட்டலில் இந்த மனிதர்கிட்ட கொடுக்க வேண்டிய பெட்டியை தான் அந்த முன்பின் தெரியாத மனுஷன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? ஆமாம், நீ அந்த அட்டைப்பெட்டியை வாங்கிக்கிட்டதும் அமைதியோடு நீ எழுந்து போகாமல் பெட்டியை கொடுத்தவங்கிட்ட அதை திருப்பி கொடுக்க முயன்றதால என்னோட ஆட்கள் உன்னை என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. புலிக்குட்டியை போலவே நீ இருக்கிற இல்லையா? இப்போது அதுக்கு என்ன, நான் என்ன செய்யணுங்கிறீங்க என்று கேட்டான் பெரிய தம்பி. மேலே வா சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு நடந்தார் அந்த மர்ம மனிதர். அந்த 2 மனிதர்களும் பிணத்தின் முகத்தை மூடிவிட்டு அறையை சாத்திவிட்டு அவனுடன் நடந்தார்கள். மாடிக்கு வந்ததும் அந்த மர்ம மனிதர் மீண்டும் சோஃபாவில் உட்கார்ந்தார். அவர் எதிரே சென்று நின்றான் பெரிய தம்பி. அவர் சொன்னார், புலிக்குட்டி ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரன். அவன் நாளைய தினம் வல்லவன்கிற மற்றொரு குத்துச்சண்டை வீரன் கூட குத்துச்சண்டை செய்கிறதா இருந்தது. இந்த குத்துச்சண்டையில் யார் வெற்றி பெறுறாங்களோ யார் தோற்று போகிறாங்கங்கிறது அறிய எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. குத்துச்சண்டையில் ரொம்பவும் ஊக்கமுள்ள பெரும் பணக்காரங்க நிறைஞ்ச பணத்தை பந்தயமாக கட்டியிருக்காங்க. புலிக்குட்டி வென்றா பலர் ஏழை ஆகிடுவாங்க. அதை போலவே வல்லவன் வென்றா புலிக்குட்டியின் மீது பணத்தை கட்டியவங்க பெரும் பணத்தை இழந்துடுவாங்க. எது எப்படியானாலும் சரி, இந்த குத்துச்சண்டை நடந்தே ஆகணும். பணம் கட்டியவங்களுக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கக்கூடாது.
பெரிய தம்பிக்கு அந்த மனிதர் என்ன சொல்ல போகிறார் என்பது புரிந்துவிட்டது. புலிக்குட்டிக்கு பதிலாக என்னை வல்லவனை எதிர்த்து குத்து சண்டை போட சொல்கிறார்களா என்றான் அவன். ஆமாம் என்றான் அவர் உற்சாகத்துடன். எனக்கு குத்துச்சண்டையை பற்றி தெரியுமே தவிர அவ்வளவா பழக்கமில்லை. வல்லவன் குத்துச்சண்டையில் கை தேர்ந்தவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றான் பெரிய தம்பி. இன்னும் நல்லதாயிடுச்சு. நீ பயப்பட வேண்டாம். 2வது ரவுண்ட்லேயே நீ தோற்று போய் கீழே விழுந்துடணும். பிறகு நீ எந்திரிக்கவே கூடாது, புரியுதா? இதனால் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டான் பெரிய தம்பி. உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாயோட நீ மறைஞ்சிடணும். உண்மையில் புலிக்குட்டி இறந்துட்ட போது புலிக்குட்டியை போல உள்ளனா ஆள் மாறாட்டமாக நடிக்கிறது சட்டப்படி குற்றம் இல்லையா? குற்றம்தான். ஆனால் இந்த உண்மை நம்மளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. குத்துச்சண்டை முடிஞ்சதும் புலிக்குட்டி காரில் போயிட்டான். அவன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாதுன்னு எல்லாரும் பேசிக்கிறபடி நான் செஞ்சிட்றேன். உனக்காக ஒரு காரும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அந்த காரில் நீ போயிடணும் என்றார் அந்த மனிதர். பெரிய தம்பி சிறிது நேரம் சிந்தித்தான். உங்களோட இந்த திட்டத்தை நான் ஏற்காட்டா என்று கேட்டான். மர்ம மனிதர் திரும்பி அவர் பின்னால் நின்ற இருவரில் ஒருவனை பார்த்தான். அந்த மனிதன் உடனே தனது கால் சட்டை பையிலிருந்து துப்பாக்கியை, அந்த கை துப்பாக்கியின் நுனியில் மாட்டப்படும் குழாய் போன்ற நீண்ட சைலன்சரையும் எடுத்தான். துப்பாக்கியின் குழாயில் அந்த சைலன்சரை பொருத்தினான். மர்ம மனிதர் சொன்னார், இந்த துப்பாக்கி வெடித்தால் சோடா புட்டியை திறப்பது போல ஓசை மட்டும்தான் கேட்கும். இந்த ஓசை வெளியே கேட்காது. நீ உயிரோட திரும்பி போக முடியாது. உங்கள் திட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் கேட்குற சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்றான் பெரிய தம்பி. கேளு. புலிக்குட்டி இறந்துட்டாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் கூட என்னை பார்த்து புலிக்குட்டியா நீன்னு கேட்டீங்களே, அது ஏன்? அந்த மனிதர் சிரித்தார். புலிக்குட்டியை போலவே நீ இருந்ததால் இறந்தவன் வேறு மனுஷனாக ஏன் இருக்க முடியாது? இதனால் என்னோட ஐயத்தை போக்கிக்கிறதுக்காக நான் கேட்டேன் என்றார். உங்கள் பெயரை நான் தெரிஞ்சுக்கிறலாமா? அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் நிலவல நம்பி. எனக்கு வலப்பக்கம் இருக்கிறவன் செல்லையா, இடப்பக்கம் இருக்கிறவன் பெயர் முத்தையா. இன்னும் நீ ஏதாவது கேட்கணுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இந்த வல்லவன் மேலே எத்தனை லட்சங்களை கட்டியிருக்கீங்க என்று கேட்டான் பெரிய தம்பி. நிலவல நம்பி இதற்கு சிறிது நேரம் பதில் சொல்லவில்லை. பிறகு அதை சொல்வதால் குற்றமில்லை என்று உணர்ந்தவனைப் போல், என் சொத்து முழுவதையும் பந்தயம் கட்டியிருக்கேன். அதனால் இப்போவே தெளிவோட சொல்கிறேன், இந்த குத்து சண்டையில் நீ 2வது ரவுண்ட்லேயே விழுந்துடணும். இதை தவிர வேறு எது நடந்தாலும் உன் உயிர் பறந்துடும். பெரிய தம்பி அவர் சொன்னதை புரிந்து கொண்டவனைப் போல் தலையை ஆட்டினான். பிறகு அவன் அந்த அட்டைப்பெட்டியை தன்னிடம் கொடுக்கும்படியும் அதிலுள்ள குத்துச்சண்டை உரைகளை தான் பயன்படுத்தப் போவதாகவும் சொன்னான். நிலவல நம்பி குத்துச்சண்டை உரைகளை அவனிடம் கொடுத்துவிட்டு முத்தையாவையும் செல்லையாவையும் அழைச்சு அவனை அந்த பங்களாவிலேயே ஒரு அறையில் பாதுகாப்போடு பூட்டி வைக்கும்படி சொன்னார். பெரிய தம்பி இருந்த அறையில் குத்துச்சண்டை பழக மணற்பை ஒன்று கட்டிவிடப்பட்டிருந்தது. மணற்பையை குத்தியபடி மீண்டும் குத்துச்சண்டையை பழகி கொண்டிருந்த பெரிய தம்பியின் மனம் எண்ணியது. 10,000 ரூபாய் எனக்கு பெரிய தொகை தான். ஆனால் நிலவல நம்பி நினைக்கிறத போல நடக்க போகிறதில்ல. இந்த வல்லவனை எப்படியாவது நான் நாக் அவுட் செய்யணும். அச்சம் தரும் இந்த முடிவால் ஏற்பட போகும் விளைவுகளை பற்றி பெரிய தம்பி அப்பொழுது சிந்தித்து பார்க்கவில்லை. பகுதி 5. எங்கேயோ கோழி கூவும் ஓசை கேட்டது. விடியும் நேரமாகிவிட்டது என்பதை அறத்தூக்கத்தில் இருந்த பெரிய தம்பி உணர்ந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். பக்கத்து அறையில் அலாரம் கடிகாரம் மலரும் ஓசை கேட்டது. சிறிது நேரத்தில் அதன் மணியோசை அடங்கிவிட்டது. பெரிய தம்பிக்கு தூக்கம் இப்போது அடியோடு கலைந்து விட்டது. ஜன்னலை திறந்துவிட்டு வெளியே பார்த்தான். பொழுது பளபளவென்று விடிந்து கொண்டிருந்தது. இன்று அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எதிர்க்க மிக முன்னேற்பாடுடன் இருந்தான். அவன் முகத்திலே அவனையும் அறியாமல் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நிலவல நம்பியின் திட்டத்தை தவிடுபொடியாக்க அவன் முடிவு செய்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியா, அல்லது முதலாக அவன் தனது குத்துச்சண்டையின் திறமையை காண்பிக்க கிடைத்த வாய்ப்பினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியா? தெரியவில்லை. அவன் சிந்தனையுடன் நின்று கொண்டிருந்த போது அறையின் கதவு திறந்தது. உள்ளே எட்டி பார்த்த செல்லையா, அதுக்குள்ளே எழுந்துட்டியா, வெளியே வா என்றான். இரவெல்லாம் சரியா தூங்கலை என்றான் பெரிய தம்பி. இன்னும் நல்லா ஆயிடுச்சு. குத்துச்சண்டையில் நீ வெற்றி பெறுவதா இருந்தா நீ தூங்கியாயிருக்கணும். தூங்காததால் நீ தோத்து போகிறது ரொம்பவே சுலபம். இதை கேட்ட நிலவல நம்பி மகிழ்ச்சி கொள்வார் என்றான் செல்லையா. இந்த நேரத்தில் மாடிப்படியை கடந்து விரைந்து இறங்கி வந்த முத்தையா, நிலவல நம்பி மேலே காத்திருக்கிறார், உள்ள பெரிய தம்பியை அழைச்சிட்டு வர்றபடி சொன்னார் என்றான்.
குத்துச்சண்டை முடிகிற வர என் பெயர் பெரிய தம்பி இல்லை, புலிக்குட்டி, இதை மறந்துடாத என்றான் பெரிய தம்பி. மூவரும் மாடிக்கு சென்றார்கள். நிலவலை நம்பி சிரித்த முகத்துடன் பெரிய தம்பியை வரவேற்றார். அவனை தனக்கு முன் இருந்த நாற்காலியில் உட்காரும்படி சொன்னார். பெரிய தம்பி உட்கார்ந்தான். அவனுக்கு இரு பக்கங்களில் செல்லையாவும் முத்தையாவும் மெய்காப்பாளர்களைப் போல் நின்றனர். நிலவலை நம்பி பேசினார். உன்னை நான் திரும்பவும் பார்த்து பேச முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். குத்துச்சண்டை தொடங்குற நேரத்துக்கு ரொம்ப சரியா நீ இவங்க 2 பேரோட புறப்பட்டு காரில் வருவ. குத்துச்சண்டை முடிஞ்சதும் அங்கேருந்து நீ புறப்பட்டு போக ஒரு கார் காத்திருக்கும். அந்த காரில் இவங்க உன்னை ஏற்றி அனுப்பி வச்சுடுவாங்க. அந்த கார் புறப்பட்டு பெங்களூருக்கு போய் சில நாட்கள் வரையில் நீ மறைஞ்சிரிஞ்சு வாழணும். எத்தனை நாட்களுக்கு? 2-3 மாதங்களுக்கு. இந்த குத்துச்சண்டையை மக்கள்கிட்ட பிறகு நீ எங்கே வேணும்னாலும் போகலாம். என்ன தேடி மட்டும் வரக்கூடாது என்றார் நிலவலை நம்பி. உங்களை தேடி வர எனக்கு என்ன வெறியா பிடிச்சிருக்கு என்று மனதிற்குள் கருவி கொண்டான் பெரிய தம்பி. அவன் மேலுக்கு சொன்னான். புரியுதா? வேறு ஒன்றும் பயம் இல்லையே? நான் சொன்னது அனைத்தும் உன்னோட நினைவில் இருக்குது தானே? மிகவும் தெளிவான நினைவில் இருக்கு. நீ போகலாம். உன் அறையிலேயே தங்கியிரு. கொஞ்சம் பொறுங்க என்றான் பெரிய தம்பி. என்ன என்றார் நிலவலை நம்பி. 10,000 ரூபாயை என்கிட்ட முதல்லையே கொடுத்துடுங்க என்று கண்டிப்பாக சொன்னான் அவன். காரில் புறப்படும் முன்னாடி செல்லையா பணப்பையன் உன்கிட்ட தருவான் என்றார் நிலவலை நம்பி. பணத்தை இப்போவே கொடுத்துடுங்க. பணத்தை இப்போ கொடுக்காட்டா நான் குத்துச்சண்டை மேடையில் ஏற மாட்டேன் என்றார் பெரிய தம்பி. நிலவலை நம்பி சிறிது நேரம் அவனை உற்று பார்த்து விட்டு சிரித்தார். பிறகு செல்லையா பணத்தை இப்போவே கொடுத்துடு என்று கட்டளையிட்டார். ஒரு சில வினாடிகளில் 10,000 ரூபாய் பெரிய தம்பியின் கைக்கு வந்தது. பகுதி 6. குத்துச்சண்டை நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. நிலவலை நம்பி குத்துச்சண்டை நடக்கும் மைதானத்துக்கு முன்பே போய்விட்டார். குத்துச்சண்டை நடக்கும் இடத்தில் டிக்கெட் வாங்க மக்கள் குத்துச்சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். லட்சங்களில் பணம் வசூலாயிற்று. குறிப்பிட்ட நேரத்துக்கு புறப்பட்டான் பெரிய தம்பி. செல்லையாவும் முத்தையாவும் அவனை பாதுகாப்புடன் காரில் ஏற்றிச் சென்று குத்துச்சண்டை மேடைக்கு பின்பக்கமாக இருந்த ஒரு சிறிய கட்டிடத்திற்குள் கடத்தி சென்றார்கள். அங்கே பெரிய தம்பிக்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் சென்றதும் ஜன்னல் வழியாக பார்த்தான் பெரிய தம்பி. மக்கள் திரள் கடலை போல் தெரிந்தது. கண்ணுக்கு எட்டியவரை மனித தலைகள்தான் தெரிந்தன. செல்லையா அவன் பக்கத்தில் வந்து அந்த அறையின் மற்றொருள் இருந்த ஜன்னலை காட்டினான். பெரிய தம்பி அந்த ஜன்னல் பக்கம் பார்த்தான். பின்புறம் சாலையோரமாக ஒரு பழைய கார் நின்றிருந்தது. அதில் காரோட்டி ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அந்த காரு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சண்டை முடிஞ்சதும் நீ அந்த காரில் ஏறி புறப்பட்டுடு என்றான் செல்லையா. ஆகட்டும் என்றான் பெரிய தம்பி. குத்து சண்டை செய்யும்போது பணத்தை எங்கே வச்சுக்கிற போகிற? பணத்தை பற்றி நீ எதுக்கு கேட்டுட்ருக்க? அந்த பணத்தை கையுறையிலேயே வச்சுக்குவேன் என்று சொல்லி தன்னிடம் இருந்த 10,000 ரூபாய் நோட்டுகளையும் கையுறையில் மடித்து வைத்து கொண்டான். பிறகு குத்துச்சண்டை போடும்போது ஓங்கி மிக குத்தினா அந்த நோட்டுகள் கிழிஞ்சிடுமே என்று முடிவு செஞ்சு அவைகளை ஒருவரும் பார்க்காத போது தனது சட்டை பையில் அதை மறைத்து விட்டான். இது வேறு எவருக்கும் தெரியாது. இதனால் செல்லையாவும் முத்தையாவும் பணத்தை பெரிய தம்பி தனது குத்துச்சண்டை கையுறையிலேயே வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பெரிய தம்பி குத்துச்சண்டை மேடைக்கு சென்றபோது மக்களிடையே ஆரவாரம் மிகுந்தது. காட்டெருமையைப் போல் பாய்வதற்கு முன்னேற்பாடுடன் நின்ற வல்லவன் துடித்து கொண்டு நின்றான். முதலில் வல்லவனை கண்டதும் அவனை அடித்து தள்ள முடியுமா என்று பெரிய தம்பிக்கு பயமாக இருந்தது. ஆனால் மக்களிடையே எழுந்த ஓசைகள் அவனுக்கு புது உணர்ச்சி அளித்தன. மேடையின் ஓரத்தில் முதல் வரிசையில் சிகரெட்டை பிடித்தபடி எடுப்பாக உட்கார்ந்திருந்தால் நிலவலை நம்பி. அவரை போல இன்னும் பல பணக்காரர்களும் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்தார்கள். 2வது வரிசையில் பெரிய தம்பியை பார்த்து சிரித்தபடி ஒரு அழகிய பெண் உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் காதுகளில் விலை உயர்ந்த வைர கற்களை பதித்த புது மாதிரி தோடுகளை அணிந்திருந்தாள். அந்த தோடுகளை பார்த்தால் சூரியகாந்தி மலர்களைப் போல் இருந்தது. அவள் கழுத்தில் ஒட்டினார் போல் வைர கற்கள் பதித்த விலை உயர்ந்த நெக்லஸ் ஒன்று தவழ்ந்தது. அவள் பெரும் பணக்காரியாக இருக்க வேண்டும். அவள் இதில் எவ்வளவு பணம் கட்டியிருக்கிறாளோ என்று எண்ணினான் பெரிய தம்பி. அந்த பெண் அவனை பார்த்து வலக்கையை தூக்கி வல்லவனை ஒரு நாக் அவுட் கொடுக்கும்படி வளையல்கள் அணிந்த தன் கரத்தினால் ஜாடை காட்டினாள். அதை கண்டதும் எங்கிருந்தோ பெரிய தம்பிக்கு ஆற்றலும் ஆர்வமும் ஊக்கமும் வந்தன. சிங்கத்தை போல் பாய்ந்தவன் பெரிய தம்பி குத்துச்சண்டை தொடங்கியது. புலிக்குட்டிக்கு ஒரு பக்கம் ஊக்கம் தரும் குரல்களும் வல்லவனுக்கு ஒரு பக்கம் ஊக்கம் தரும் குரல்களும் எழும்பின. முதல் ரவுண்டின் எதிரியின் ஆற்றலை சோதித்து பார்த்து கொண்டான் பெரிய தம்பி.
வல்லவன் பலசாலிதான் என்றாலும் எப்படியாவது அவனை 2வது ரவுண்டில் வீழ்த்திவிட வேண்டும் என்று முடிவு கட்டினான். முதல் ரவுண்டில் பெரிய தம்பி வாங்கிய சில குத்துக்கள் எதிரிக்கும் அவனை ஆதரித்தவர்களுக்கு மூக்கத்தை அளித்தன. முதல் ரவுண்டு முடிந்ததும் பார்வையை திருப்பினான் பெரிய தம்பி. நிலவல நம்பியின் முகம் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது. ஆனால் முதலிலிருந்தே அவனுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்த பெண் சற்று ஏமாற்றத்துடன் காணப்பட்டாள். அவன் அவளை பார்த்ததும் அவள் மீண்டும் மலர்ந்த முகத்துடன் பகைவனை வீழ்த்தும்படி ஜாடை காட்டினாள். மணி அடித்தது. வேங்கையைப் போல் பாய்ந்தான் பெரிய தம்பி. வல்லவனுக்கும் புலிக்குட்டி என்ற பெயரோடு மேடை மீது ஏறிவிட்ட பெரிய தம்பிக்கும் பெரிய சண்டை நடந்தது. 2வது ரவுண்டில் இவ்வளவு கடுமையான சண்டை நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பெரிய தம்பி முழு வேகத்துடன் பகைவனின் வலக்கண்ணுக்கு பக்கத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டபோது சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. வல்லவன் மரம் சாய்வதைப் போல் சாய்ந்தான். ஓசைகளும் கை ஒலிகளும் மிகுந்தன. நடுவர் 1 2 3 என்று எண்ணினார். வல்லவன் எழுந்திருக்கவே இல்லை. அவன் விழுந்தவன்தான். புலிக்குட்டியின் மீது பணத்தை கட்டியவர்கள் விசிலடித்தார்கள். பணத்தை பறித்தார்கள். புலிக்குட்டி வாழ்க என்று கத்தினார்கள். பெரிய தம்பி அந்த அழகியை பார்த்தான். அவள் எழுந்து விரைந்து வெளியே போய் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் நிலவல நம்பியின் முகம் பேயறந்ததைப் போல் இருந்தது. இதற்குள் குத்துச்சண்டை மேடைக்கு வந்த டாக்டர் வல்லவன் இறந்து விட்டதாக கூறினார். வல்லவன் இறந்து விட்டான். நிலவல நம்பி பல லட்சங்களை இழந்து விட்டார் என்பதை எண்ணி பார்த்த பெரிய தம்பி உடனே அந்த இடத்திலிருந்து தப்பி ஓட முயற்சித்தான். மின்னல் விரைவில் தன் அறைக்கு சென்று அவன் உடைகளை அள்ளிக்கொண்டு செல்லையாவும் முத்தையாவும் வருவதற்குள் பின்பக்கம் வேறு திக்கில் ஓடினான். அவன் தனக்காக காத்திருந்த காரை நோக்கி போகவில்லை. அவன் சிறிது தொலைவு ஓடியதும் அவனுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரை அவன் சற்று முன் கூட்டத்தில் கண்ட அழகி ஓட்டி வந்தாள். அவள் காரின் கதவை திறந்து விரைந்து அவனை ஏறிக்கொள்ளும்படி ஜாடை காட்டினாள். செல்லையாவும் முத்தையாவும் பெரிய தம்பியை துரத்தி வந்த அதே நேரத்தில் பெரிய தம்பி அந்த பெண்ணின் காரில் ஏறி உட்கார்ந்தார். அந்த காரை அவள் விமானத்தை செலுத்துவதைப் போல் விரைவாக செலுத்தினான். பின்னால் மற்றொரு கார் அவர்களை துரத்தியது. பின்னால் வந்த காரில் செல்லையாவும் முத்தையாவும் உட்கார்ந்திருந்தார்கள். பெரிய தம்பி பின்னால் வந்த காரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். பயப்படாதீங்க, அவங்களால நம்மளை பிடிக்க முடியாது என்றாள் அந்த பெண் சற்று அமைதியுடன். கார் ஓட்டுவதில் அவள் மிக திறமை பெற்றிருந்தாள். அவளுடைய 2 அழகிய கைகளும் காரின் செயல்களை இப்படியும் அப்படியும் திருப்பி காரை வளைத்து வளைத்து செலுத்திய போது மிக வேடிக்கையாக இருந்தது. அவள் கைகளில் ஒன்றில் வைரக்கல் பதித்த விலை உயர்ந்த ஒமகோ கடிகாரம் கட்டியிருந்தாள். அந்த தங்கச் சங்கிலியிலும் ஒரு சில உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. பகுதி 7. பெரிய தம்பி அடிக்கடி திரும்பி பின்னால் வரும் காரை பார்ப்பதும் அந்த அழகி கார் ஓட்டும் அழகை பார்ப்பதுமாக இருந்தான். 2 கொடியவர்கள் நாயை சுடுவது போல் அவனை சுட்டு கொல்ல துரத்தி வர ஒரு அழகியுடன் விரைவு மிகுந்த காரில் எங்கேயோ தப்பிச் செல்வது அவனுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. போக்குவரத்து மிகுந்த சாலை ஒன்றில் காரை செலுத்தினாள் அந்த அழகி. கூட்டமும் கார்களின் போக்குவரத்தும் மிகுந்த அந்த சாலையில் மிக உறுதியுடன் எங்கேயாவது விபத்து நடக்கத்தான் போகிறது என்று எண்ணினான் பெரிய தம்பி. அந்த பெண் காரை மிகவும் விரைவாக வளைத்து வளைத்து செலுத்திய போது பெரிய தம்பிக்கு வாய் விட்டு கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அந்த பெண் மற்ற கார்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு வழியாக பின்னால் துரத்தி வந்த காரை உதறி தள்ளிவிட்டு எங்கேயோ வந்துவிட்டாள். பின்னால் திரும்பி பார்த்த பெரிய தம்பி பெருமூச்சு விட்டான். அந்த கார் மறைஞ்சிடுச்சு என்றான். பயப்படாதீங்க, திரும்பவும் அவங்க நம்ம காரை கண்டுபிடிச்சிடுவாங்க, அதுக்கு நாம் இடம் தரக்கூடாது என்று சொல்லிவிட்டு முன்பை விட விரைவாக காரை செலுத்தினாள் அவள். பெரிய தம்பி இப்பொழுதுதான் சற்று சாய்ந்து உட்கார்ந்தான். நல்ல நேரத்தில் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி என்றான். உங்களுக்கு நான் இல்லை நன்றி சொல்லணும். இந்த குத்துச்சண்டையில் நீங்கள் வெற்றி பெறாட்டா என்னோட பணம் 50,000 போயிருக்கும். இப்போது நான் என் பணத்தை மீட்டு கொண்டதோட 50,000 ரூபாய் வெற்றி பெற்றிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்றான் பெரிய தம்பி. தயங்காமல் சொல்லுங்கள். உங்களோட அழகிய முகத்தையும் நீ எனக்கு அழைச்ச ஊக்கத்தையும் அந்த கூட்டத்தில் நான் பார்க்காட்டா இந்த குத்துச்சண்டையில் நான் வெற்றி பெற்றிருப்பேனாங்கிறது பயந்தான். எதிரினா எண்ணியதை விட பலசாலி. எப்படியோ நான் முடிவு செஞ்சபடி மாபெரும் வெற்றி பார்த்துட்டேன். ஆனால் இப்போ என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. நான் இந்த குத்துச்சண்டையில் திட்டமிட்டபடி தோற்றுருக்கணும். நிலவலை நம்பி என்னை தோக்கும்படி தான் சொல்லி அனுப்புனாரு. நான் வெற்றி பெற்றுட்டா நிலவலை நம்பி பல லட்சங்களை இழந்துட்டாரு. இதனால தான் அவரோட ஆட்கள் என்ன கொல்ல துரத்திட்டு வர்றாங்க. புரியுது. நிலவலம்பன் நம்பியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருந்தாலும் அவர் உங்களை கொல்லாமல் விட மாட்டார். அதனால்
சென்னையில் இருக்கிறத விட வெளியூரில் சில நாட்கள் நீங்கள் மறைஞ்சிருக்கிறது நல்லது. என்னோட பெங்களூருக்கு வாங்க. பெங்களூர் வர நான் போகிறேன். அந்த பெண் தமிழை நன்றாக பேசினாள். தமிழை அவள் உச்சரித்த விதம் நடிகை சரோஜாதேவியை நினைவூட்டியது. ஆகையால் அவள் ஒரு கன்னட பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டினான் பெரிய தம்பி. நீங்கள் கூப்பிட்றதால உங்களோட பெங்களூருக்கு வர்றேன். வழியில் என் ஹோட்டலுக்கு போய் என்னோட பெட்டியை கொண்டு வந்துடுறேன் என்றான் பெரிய தம்பி. இதை கேட்டு அவள் சிரித்தாள். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? எலிப்பொரியில் இருக்கிற தேங்காயை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு எலி சொல்கிறது போல இருக்கு. நீங்கள் எப்படியும் ஹோட்டலுக்கு போய் பெட்டியை எடுத்துக்கிட்டு போவீங்கன்னு நினச்சி நிலவலை நம்பி அந்த ஹோட்டலுக்கு 2 பேர்களை அனுப்பியிருக்கலாம். அந்த எலிப்பொறிக்கு நீங்கள் போகாதீங்க. அவள் சொல்வது உண்மைதான் என்று பட்டது அவனுக்கு. அந்த பெண்ணிடம் அழகு மட்டுமல்ல, அறிவும் ஆற்றலும் கூட நிரம்பி இருந்ததை அவன் உணர்ந்து கொண்டான். உங்கள் பெட்டியில் என்ன இருக்கு என்றாள் அவள். வெறும் உடைகள் தான். பணம் ஒரு காசு கூட இல்லை. உங்களுக்கு தேவையான உடைகளை பெங்களூர்லேயே வாங்கிக்கோங்க. சென்னையை விட பெங்களூரில் ரொம்ப கம்மி என்றாள் அவள். பெரிய தம்பி இதை எதிர்த்து பேசவில்லை. எப்பொழுதும் ஒருவர் தம் சொந்த ஊரை தூக்கி பேசுவது வழக்கம். மேலும் பெங்களூரை பெரிய தம்பி இதுவரை பார்த்ததில்லை. நேரில் பார்த்த பிறகு பேசிக்கொள்வோம் என்று பேசாமல் இருந்து விட்டான். கார் சென்னையின் எல்லையை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்தது. பின்னால் எந்த காரும் துரத்தி வரவில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பெரிய தம்பி அமைதியுடன் உட்கார்ந்தான். சிறிது நேரம் கழித்து, உன் பேர் என்ன என்று சாய்ந்து கேட்டான். சாந்தி என்றாள் அந்த அழகி. பெங்களூர்லேருந்து நீ தனியாகவே சென்னைக்கு வந்த என்று கேட்டான் பெரிய தம்பி. ஆமாம், உங்கள் குத்துச்சண்டையை பார்க்கறதுக்காகவே வந்தேன். குதிரை பந்தயத்தில் பணம் கட்டுறத போல குத்துச்சண்டையிலையும் இந்த காலத்தில் பணம் கட்டிக்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு என்றாள் சாந்தி. பெங்களூரில் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்காரி மாதிரி தெரியுதே என்றான் பெரிய தம்பி. அவள் சிரித்தாள். காரை விரைவாக செலுத்தியபடி திரும்பி பார்த்து, நான் ஒரு சினிமா நடிகை. கன்னட படங்களில் நடிச்சிட்டு வர்றேன். விரைவிலேயே தமிழ் படங்கள்லையும் நடிக்க போகிறேன் என்றாள். அப்படியா என்றான் பெரிய தம்பி. அவன் சினிமா நடிகை என்றதும் அவள் கைகளில் மின்னியவை வைரங்கள் தாமா அல்லது போலியா என்ற பயம் வந்து விட்டது அவனுக்கு. அவள் செலுத்தி சென்ற கார் விலை உயர்ந்த கார் என்பது அவனுக்கு தெரியும். அவள் 50,000 ரூபாய் பந்தயம் கட்டி வெற்றி பெற்றிருக்கிறாள் என்பதையும் வைத்து அவள் கன்னட படங்களில் பெரும் பணம் சேர்த்து விட்டிருக்க வேண்டும் என்று முடிவு கட்டினான். பகுதி 8. கார் நேராக பெங்களூருக்கு போகவில்லை. வேலூரை அடைந்ததும் சாந்தி காரை நிறுத்தினாள். எனக்கு ரொம்பவே களைப்பாக இருக்குது. வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலூரில் ஓய்வு எடுத்துக்கிட்டு மாலையில் புறப்படுவோம், சரிதானே என்றாள் அவள். இங்கெங்க ஓய்வு எடுத்துக்கிறது என்றான் பெரிய தம்பி. உங்களை ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி இறக்கி விடுறேன். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு அறை எடுத்துக்கிட்டு அமைதியாக தூங்குங்க. நீங்கள் இங்கே தங்கி இருக்கிறது நிலவலை நம்பியோட ஆட்களுக்கு தெரியாது. அவங்க இங்கே வரமாட்டாங்க. மாலை 5 மணிக்கு நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன், போதுமா என்றாள் சாந்தி. நீ எங்கே ஓய்வு எடுத்துக்கிற போகிற என்று கேட்டான் பெரிய தம்பி. இந்த ஊரில் எங்கள் உறவினரோட வீடு இருக்குது. அங்கே தங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ரொம்ப சரியாக வந்துடுறேன் என்றாள் சாந்தி. அரை மனதுடன் பெரிய தம்பி ஆகட்டும் என்றான். ஒரு ஹோட்டலின் முன் கார் நின்றதும் பெரிய தம்பி அந்த ஹோட்டலுக்கு சென்றான். உணவு உண்டுவிட்டு தங்கி இளைப்பாற ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு படுக்கச் சென்றான். அவன் மனம் சாந்தியை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தது. அவளை வேலூரில் இறக்கிவிட்டு செல்ல முடிவு செய்திருக்க வேண்டும். மீண்டும் அவள் வருவது ஐயம்தான் என்று முடிவு கட்டி விட்டான் அவன். அவள் மீண்டும் வருவதாக இருந்தால் அவனை விட்டுவிட்டு ஒரு சில மணி நேரம் ஓய்வெடுத்து கொள்ள உறவினர்கள் வீட்டுக்கு போவாளா? இப்படி அவன் எண்ணியபடி தூங்கிவிட்டான். சரியாக 5 மணிக்கு ஹோட்டலின் வெளியே காராரன் ஓசை கேட்டு எழுந்து ஜன்னல் பக்கமாக பார்த்தான். அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை. சாந்தி காரில் உட்கார்ந்தபடி ஆரனை அடித்து கொண்டிருந்தாள். இதோ வந்துட்டேன் என்று கத்திக்கொண்டே அவன் புறப்பட்டான். ஒரு சில நிமிடங்களில் அவன் கீழே இறங்கி சென்றான். மீண்டும் காரில் புறப்பட்டான். கார் பெங்களூரை நோக்கி காற்றை போல் பறந்தது. பெங்களூருக்கு 50வது கல் தொலைவில் போய் கொண்டிருந்த போது இருட்டி விட்டது. அது போதும் சாந்தி விரைவுடன் காரை செலுத்தினாள். பளிச் என்று விளக்குகளை அடித்தபடி எதிரே சர் என்று கார்களும் லாரிகளும் பறந்து வந்தன. எந்த நிமிடத்திலும் சற்று ஏமாந்தாலும் விபத்து நடந்துவிடும் போல் இருந்தது. பெங்களூருக்கு போய் சேருவோமா என்று பெரிய தம்பிக்கு அச்சமாகத்தான் இருந்தது. வழியில் அவன் அஞ்சியபடியே நடந்தது. கண்களை குருடாக்கும்படி விளக்குகளை அடித்து கொண்டு லாரி ஒன்று வந்தது. சாந்திக்கு வழிவாய்க்கால் தெரியவில்லை. எதிரே மோதி விடுவதைப் போல் வந்த லாரியின் மீது மோதாமல் இருக்க காரை இடப்பக்கம் திருப்பினாள். அடுத்த கணம் கார் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் உருண்டு விழுந்து தீப்பிடித்து கொண்டது.
காரிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பெரிய தம்பி மண்டையில் அடிபட்டு சற்று தொலைவில் போய் விழுந்தான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது எதுவும் அவனுக்கு தெரியாது. பகுதி 9. பெரிய தம்பி மீண்டும் கண்களை மெல்ல திறந்தபோது எதிரே வெறித்தனவெல்லாம் நிழல் போல் இருந்தன. அவன் காணுவது கனவா, இல்லை உண்மையில் அவனுக்கு நினைவு வந்துவிட்டதா என்பதை அவனால் முடிவு செய்ய முடியவில்லை. அவன் கண்களை பல தடவை திறந்து மூடினான். அவன் கண் இமைகளை எவரோ அழுத்துவதைப் போல் இருந்தது. எளிதில் அவனால் அவன் கண்களை திறந்து பார்க்க முடியவில்லை. அவன் இப்பொழுதுதான் ஒரு கட்டிலில் படுத்து கிடப்பதை உணர்ந்தான். அவன் தன் விரல்களால் படுக்கையை அழித்து பார்த்தபோது படுக்கை கல்லை போல் இருந்தது. அவன் கட்டில் சுவர் ஓரமாக போடப்பட்டிருந்தது. கட்டிலை சுற்றி மற்ற 3 பக்கங்களில் வெள்ளை துணியினால் ஆன திரை போடப்பட்டிருந்தது. டெட்டால், லைசால் போன்ற மருந்துகளின் வாசனை அவன் மூக்கில் வந்து பட்டது. கிருமிகளை கொல்லும் இந்த மருந்துகளின் வாசனையும் கடினமான மெத்தையும் வெண் திரைகளும் வெள்ளை உடை அணிந்த டாக்டர்களும் நர்ஸுகளும் அடிக்கடி வந்து அவனை பார்த்துவிட்டு போனதையும் கொண்டு அவன் நான் மருத்துவ விடுதியில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டான். பெரிய தம்பி மிக தெளிவாக தன் கண்களை திறந்தபோது நர்ஸ் ஒருத்தி அவனை பார்த்துவிட்டு சிரித்தபடி, இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டாள். அவன் பேச வாயை திறந்தபோது, பேசாதீங்க, நீங்கள் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்று சொல்லிவிட்டு டாக்டரை அழைத்து வர அவள் ஓடினாள். சற்று வயதான டாக்டர் ஒருவர் வந்தார். அவர் அவன் பக்கத்தில் வந்து அவனை தொட்டு குனிந்து பார்த்துவிட்டு, நல்ல வேலையா நீ பிழைச்ச, நான் இறுதி வர நம்பிக்கை இழக்காம தான் இருந்தேன் என்றார். பெரிய தம்பிக்கு தன் தலையில் எவரோ ஒரு பாறையை தூக்கி வைத்தது போல் இருந்தது. அவன் தலையில் கட்டு போட்டிருப்பதை அவன் அப்பொழுதுதான் உணர்ந்தான். அவனுக்கு கார் விபத்தை பற்றிய விவரங்கள் மெல்ல மெல்ல நினைவுக்கு வந்தன. அந்த கார் விபத்தில் அவன் மீண்டும் பிழைத்தது அவனுக்கே வியப்பாக இருந்தது. விபத்தை நினைத்த போது மறுபடியும் அவனுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது. டாக்டர் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது டாக்டரின் பக்கத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து நின்றார். அவர் போலீஸ் உடையில் இல்லை. ஆனாலும் அவருடைய முரட்டு தோற்றத்திலிருந்து அவர் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது பார்த்ததும் புரிந்துவிட்டது. விபத்தை பற்றி தான் அவர் கேட்கப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டான் பெரிய தம்பி. அவனுக்கு நடந்தது முழுவதும் அப்படியே கவனத்திற்கு வரவில்லை. மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக தான் நினைவில் வந்தது. டாக்டர், இவன்கிட்ட நான் சில கேள்விகளை கேட்கணும், கேட்கலாமா என்று கேட்டார் போலீஸ் அதிகாரி. அதிகமாக பேசக்கூடாது, 1-2 நிமிஷங்களுக்கு மேலே பேச வைக்காதீங்க என்றார் டாக்டர். போலீஸ் அதிகாரி பெரிய தம்பியை பார்த்து, உன்கிட்ட சில உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறணும், அப்போதான் விபத்தை பற்றின மொத்த விவரமும் எங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும் என்றார். பெரிய தம்பி போலீஸ் அதிகாரியை பார்த்தான். அவர் சொன்னதை உணர்ந்து கொண்டவனைப் போல் தலையாட்டினான். அப்பொழுது அவன் தலை ஏகப்பட்ட வலியை கொடுத்தது. அவன் முகமாற்றத்திலிருந்து அவனுக்கு தலை வலிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட டாக்டர், உன் தலை பாறையை போல கடினமானது, இல்லாட்டா இந்த விபத்தில் நீ பிழைச்சிருக்க மாட்ட. உன்னோட வலுவான உடல் எப்படியோ தாக்குதலையும் அடியையும் தாங்கிக்கிட்டது. தலையாட்டாத, உனக்கு உடல் குணமாக இன்னும் பல நாட்கள் ஆகும் என்றார். ஆபத்து ஒன்றும் இல்லையே என்றான் பெரிய தம்பி. இனிமே ஆபத்து ஒன்றும் இல்லை, ஓய்வும் சிகிச்சையும் தான் உனக்கு தேவை என்றார் டாக்டர். போலீஸ் அதிகாரி அவனிடம் கேட்டார், உன் பேர் என்ன? பெரிய தம்பி என்றான் அவன். இதை கேட்டதும் போலீஸ் அதிகாரியின் முகம் மாறியது. டாக்டர் முகமும் சிறிது மாறியது. போலீஸ் அதிகாரி சொன்னார், பேரையே நீ மறந்துட்ட, எல்லாம் விபத்தில் ஏற்பட்ட தாக்குதல் தான். தப்பில்லை, விபத்தை பற்றி உனக்கு நினைவுக்கு வருதா? பெரிய தம்பிக்கு சற்று குழப்பமாக இருந்தது. அவன் தன் பெயரை சொன்னவுடன் அதை நம்பாமல் அவன் தன் பெயரையே மறந்துவிட்டதாக கூறுகிறாரே. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என் பேர் பெரிய தம்பி, என் பேரை நான் மறக்கலை என்று கத்தி பேசினான். போலீஸ் அதிகாரி டாக்டரை பார்த்தார். டாக்டர் அவரிடம், இப்போது தொல்லை கொடுக்காதீங்க, திரும்பவும் நாளைக்கு வந்து அவர்கிட்ட பேசி பாருங்க. மூளையில் அடிபட்டிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. மூளையில் அடிபட்டா இப்படி குழப்பங்களும் மறதிகளும் வர்றது சுலபந்தான் என்றார். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. என் பேர் பெரிய தம்பி தான், நான் ஒரு குத்துச்சண்டை வீரன் என்றான் பெரிய தம்பி. போலீஸ் அதிகாரி அவன் சொன்னதை குறித்து கொண்டார். சரி, நீ சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். உன் பேர் பெரிய தம்பி, நீ ஒரு குத்துச்சண்டை வீரன். நீ காரில் வந்துக்கிட்டு இருந்தப்போ விபத்து நடந்தது, சரி, எப்படி விபத்து நடந்தது என்றார். சாந்திங்கிற பெண் காரை ஓட்டிகிட்டு வந்தா. நான் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வந்தேன். காரு இருளில் விரைவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. எதிர வந்துக்கிட்டு இருந்த லாரி ஒன்று காரின் மேலே மோத வந்தது. சாந்தி காரை ஒடிச்சு திருப்பும்போது கார் உருண்டு உடனே பள்ளத்தில் விழுந்துடுச்சு. போலீஸ் அதிகாரியின் முகம் இப்பொழுது அடியோடு மாறியது. காரை நீ ஓட்டிட்டு வந்தா? காரின் முன் சீட்டில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. காரோட பின் சீட்டில் ஒரு பெண் உட்கார்ந்துருந்தா இல்லையா? நினைவு கொண்டு பார் என்றார் போலீஸ் அதிகாரி. இல்லவே இல்லை,
காரை சாந்தி தான் ஓட்டிகிட்டு வந்தா. பின் சீட்டில் யாருமே இல்லை. நான் சாந்திக்கு பக்கத்தில் முன் சீட்டில் உட்காந்துருந்தேன். வேணும்னா அவளையே கேளுங்க. எங்கே இருக்கா சாந்தி, எப்படி இருக்கா சாந்தி என்று சற்று கத்தினான் பெரிய தம்பி. உடனே டாக்டர் குறுக்கிட்டார். இப்போ நீ எல்லாத்தையும் மறந்துடு, உனக்கு ஓய்வு வேணும், எதை பற்றியும் சிந்திக்காத என்று அவர் சொல்லிவிட்டு போலீஸ் அதிகாரியை ஒரு கையால் தள்ளி கொண்டு டாக்டர் வெளியே வந்தார். சிறிது நேரத்தில் நர்ஸ் வந்து ஊசியை போட்டுவிட்டு சென்றார். அதை போட்டதும் அவனுக்கு மீண்டும் தூக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. பகுதி 10. அடுத்த நாள் காலையில் பெரிய தம்பி இன்னும் சற்று தெளிவுடன் இருந்தான். நர்ஸ் அவன் பக்கத்தில் வந்து பார்த்தபோது, இந்த திரைகளை எடுத்துட்டா என்ன, பொதுவாக வார்டில் உள்ள நோயாளிகளை சுற்றித்தானே இப்படி திரைகளை போடுறது வழக்கம் என்றான் பெரிய தம்பி. நர்ஸ் மெல்ல சிரித்து கொண்டே சொன்னான். உண்மைதான், உங்களுக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருந்தப்போ இந்த திரையை போட்டிருந்தோம். அடிக்கடி போலீஸ் அதிகாரி உங்களை பார்க்க வர்றதால அவர் உங்கள்கிட்ட பேசுறது மற்ற நோயாளிகளோட காதலை விழக்கூடாதேன்னு. அப்போது உள்ளே நுழைந்த டாக்டர் அவனை சோதித்து பார்த்துவிட்டு, இப்போ கொஞ்சம் தெளிவோடு நீ இருக்க, போலீஸ் அதிகாரி இன்னும் சில நிமிஷங்களில் வருவார். அவர் கேள்விகளுக்கு நீ ஒழுங்காக பதில் சொல்லி விபத்து நடந்த வழக்க ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு செய்ய அவருக்கு நீ உதவி பண்ணு என்றார். ஆகட்டும் டாக்டர் என்றான் பெரிய தம்பி. டாக்டரும் நர்ஸும் போன பிறகு போலீஸ் அதிகாரி மீண்டும் வந்தார். அவர் அவனை பார்த்து சிரித்து கொண்டே அவனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். சிறு பிள்ளையிடம் கேள்வி கேட்பதைப் போல் அவர் கேள்விகளை கேட்டார். இப்போவாது உனக்கு உன்னோட பேர் நினைவு வந்ததா? எந்த ஊர் நீ சொல்லு பார்க்கலாம். பெரிய தம்பி சொன்னான். என் பேர் பெரிய தம்பி. எனக்கு ஒரு ஊரோ உறவினர்களோ இல்லை. அவன் தஞ்சாவூரை பற்றியோ அவனை வளர்த்துவிட்ட உறவினரை பற்றியோ அவன் மூச்சு விடவில்லை. அவன் குத்து சண்டை போட்டதையும் பிறகு சாந்தி என்னும் பெண்ணுடன் பெங்களூருக்கு காரில் சென்றதையும் பற்றியும் சொன்னான். தன் ஊரையும் தன்னை சேர்ந்தவர்களையும் பற்றி அவன் எதுவும் சொல்லவில்லை. மிகவும் வேடிக்கையாக இருக்கு. அப்படின்னா நீ நாடோடியா என்று கேட்டார் போலீஸ் அதிகாரி. ஆமாம். சாந்தியோட காரில் போகும்போது நிலைமை உனக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார் போலீஸ் அதிகாரி. சென்னையில் ஒரு குத்துச்சண்டை செஞ்சேன். அந்த குத்துச்சண்டையில் நான் தோற்றுருக்கணும். நான் வெற்றி பெற்றதால் என்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. எப்படியாவது பிழைச்சா போதும்னு சாந்திங்கிற கன்னட நடிகையோட காரில் ஓடி போய் ஏறிக்கிட்டேன். அவள் தான் என் காரை ஓட்டிட்டு வந்தா என்றான் பெரிய தம்பி. பிறகு மிக தெளிவாக நிலவர நம்பியை பற்றியும் குத்துச்சண்டை வீரன் புலிக்குட்டி இறந்துவிட்டதை பற்றியும் புலிக்குட்டிக்கு பதில் அவன் சண்டை போட்டதை பற்றியும் சொன்னான். எல்லாம் வெறும் கற்பனையாக இருக்கு. புலிக்குட்டி குத்துச்சண்டை போட்டு வல்லவன் என்கிறவரை தோற்கடிச்ச பிறகுதான் ஒரு விபத்தில் இறந்தான். அவனுக்கு பதிலாக நீ குத்துச்சண்டை போட்டதா சொல்றியே, உன்னோட மூளையில் அடிபட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். டாக்டர்கிட்ட சொல்லி திரும்பவும் உன்னை சோதிக்கும்படி சொல்லணும் என்றார் போலீஸ் அதிகாரி. நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. என் மூளை ரொம்ப சரியாக இருக்குது. நான் தான் குத்துச்சண்டையில் வல்லவனை தோற்கடித்தேன். சாந்தி கூட 50,000 ரூபாய் கட்டி ஜெயிச்சா. வேணும்னா அவள்கிட்டையே கேளுங்க. சாந்தி இப்போ எப்படி இருக்கா, எங்கே இருக்கா என்று கத்தினான் பெரிய தம்பி. போலீஸ் அதிகாரி அவனை மிக இரக்கத்தோடு பார்த்தார். பிறகு சொன்னார். நேத்திக்கு உன்னோட நிலைமை தாக்குதலை தாங்குற அளவு இல்லை. அப்படிங்கிறதால டாக்டர் உண்மையை சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. சாந்தி 3 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டா. விபத்தில் உன்னால் பிழைக்க முடிஞ்சுது, ஆனால் அவளால் பிழைக்க முடியல. இதை கேட்டதும் பெரிய தம்பி தன் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டான். பகுதி 11. பெரிய தம்பி மீண்டும் கண்களை திறந்து பார்த்தான். போலீஸ் அதிகாரி அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். டாக்டர் குனிந்து அவனுக்கு ஒரு ஊசியை போட்டார். அது சற்று வலியை கொடுத்தது. இந்த ஊசி உனக்கு மனசில் துணிவை கொடுக்கும். எதையும் இனிமே உன்னால் தாங்கிக்கிற முடியும் என்றார் டாக்டர். தாக்குதலையும் அச்சத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாதவங்களுக்கு மருந்துகள் இருக்குது. இன்றைக்கி இந்த மருந்து இல்லாட்டா உலகத்தில் பாதி பேர் வெறிப்பிடிச்சிடும். உலகத்தில் எல்லாரும் இந்த மருந்தை கொடுக்கறதில்ல. சில வேளைகளில் வெறும் தண்ணீரை கூட ஊசியின் மூலமாக உடலில் செலுத்திட்டு அச்சத்தை போக்குற மருந்துன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அச்சமும் தாக்குதலும் மனவியாதிங்கிறதால நோயாளி ஏதோ மருந்து உடலுக்குள்ளே போயிருக்குன்னு நம்பி குணமடைஞ்சிடுறான். இப்படி இந்த டாக்டரும் நமக்கு உடலில் தண்ணீரை செலுத்தியிருப்பாரோன்னு எண்ணியது பெரிய தம்பியின் மனம். போலீஸ் அதிகாரி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் இன்னும் அவரிடம் பேச காத்திருந்தார். பெரிய தம்பியும் இப்பொழுது அவரிடம் பேச விரும்பினான். வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கோ அவ்வளவு தொலைவு இருந்தது நடந்த நிகழ்வுக்கும் போலீஸ் அதிகாரி சொன்ன நிகழ்வுக்கும். உண்மையிலேயே என்னதான் நடந்ததுங்கிறத அவன் அறிந்திட விரும்பினான். பெரிய தம்பி சொன்னான். டாக்டர், நீங்கள் பக்கத்திலேயே இருங்க. நான் போலீஸ் அதிகாரிகிட்ட பேச விரும்புகிறேன். நீங்கள் பக்கத்தில் இருந்தால் என்னால் கொஞ்சம் தைரியத்தோடு பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்றான்.
ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு முக்காலி ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு டாக்டர் உட்கார்ந்தார். கட்டிலின் மற்றொரு இடது பக்கம் முக்காலியை போட்டுக்கொண்டு போலீஸ் அதிகாரி உட்கார்ந்தார். பெரிய தம்பி போலீஸ் அதிகாரியை பார்த்து சொன்னான், என்னை நம்புங்க, என் பேர் பெரிய தம்பி. சென்னையில் புலிக்குட்டிங்கிற பேரில் நான் குத்துச்சண்டை போட்டேன். புலிக்குட்டி இறந்துட்டதால் அவனுக்கு பதிலாக நான் குத்து சண்டை போட்டேன். அதுக்கு பின்னாடி நடிகை சாந்தியோட காரில் பெங்களூருக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது பெங்களூருக்கு முன்னாடி கார் விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. இப்போது நான் பெங்களூர் மருத்துவ விடுதியில் அடிபட்டு கிடக்கிறேன். இதுவே மெய். இதை கேட்டதும் டாக்டரும் போலீஸ் அதிகாரியும் தாக்குதல் பெற்றவர்களைப் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இவை என்ன இப்படி தலைகீழாக சொல்லிட்டான் என்று. என்ன டாக்டர், ஏன் இப்படி பார்க்குறீங்க? நான் சொன்னதில் என்ன தவறு என்று கேட்டான் பெரிய தம்பி. டாக்டர் சொன்னார், உன் பேர் பெரிய தம்பின்னு சொல்கிற, அது உண்மைன்னே வச்சுக்கிடுவோம். மற்ற விவரங்கள் ரொம்பவே பொய். என்ன டாக்டர், மற்ற விவரங்கள் பொய்யா? எப்படி என்று கேட்டான் பெரிய தம்பி. அவன் இப்பொழுது கொதிப்படையவில்லை. சற்று அமைதியினுடையே அவன் கேட்டான், டாக்டர், உண்மையிலேயே அவன் உடலில் ஏதோ மருந்து செலுத்தியிருக்காரு. அந்த மருந்து தான் அவனுக்கு அமைதியை கொடுத்துருக்கு என்பதை உணர முடிந்தது அவனால். டாக்டர் சற்று அமைதியுடன் அழுத்தமாக பேசினார். விபத்து நடந்தப்போ உன் கூட சாந்திங்கிற பொண்ணு இருந்தாங்கிறது நீ சொன்னியே, அது உண்மைதான். அவள் இறந்துட்டா. விபத்து நடந்ததுன்னு சொன்னியே, அது பெங்களூருக்கு முன்னாடி நடக்கலை, மைசூருக்கு பக்கத்தில், மைசூருக்கு 10 கல் தொலைவில் நீ போன காரு விபத்துக்குள்ளாகிருக்கு. பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வரும்போது தான் கார் விபத்து நடந்திருக்கு. இப்போது நீ மைசூரில் உள்ள மருத்துவ விடுதியில் இருக்க, பெங்களூரில் இல்லை. பெரிய தம்பி டாக்டரையும் போலீஸ் அதிகாரியும் மாறி மாறி பார்த்தான். பிறகு சொன்னான், எல்லாமே என்னால் நம்ப முடியாதவைகளாக இருக்குது. பெங்களூர் அடையிறதுக்கு முன்பு தானே விபத்து நடந்தது. அதனால தான் பெங்களூரில் தானே இருக்கணும்னு நான் நினச்சேன். எல்லாம் கனவுல நடக்கிறத போல இருக்கு எனக்கு. எத்தனை நாட்களாக நான் மயக்கமாக இருக்கேன், அதை பற்றி சொல்லுங்கள். போலீஸ் அதிகாரி சொன்னார், 7 நாட்களாக நீ நினைவு இல்லாமல் கிடக்க. மாத கணக்கில் நீ நினைவு பெறாமல் இருந்துடுவியோன்னு நான் ரொம்பவே அஞ்சினேன். விபத்து நடந்த தேதி ஏப்ரல் 5, இன்னைக்கு தேதி 12. நேற்றுக்கு தான் உனக்கு நினைவு வந்தது. என்ன, இப்போது ஏப்ரல் மாதமா? கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லிவிட்டு, இருக்கவே முடியாது. குத்து சண்டை நடந்தது மார்ச் மாதம் 5ஆம் தேதி. அன்னைக்கு நைட்டு தான் விபத்து நடந்தது. 1 மாதத்துக்கு மேலே மயக்கமாக கிடந்திருக்கேனா? இருக்கவே முடியாது. சரியாக பார்த்து சொல்லுங்கள். இப்போ நடக்கிறது மார்ச் மாதம் தானே என்றான் பெரிய தம்பி. டாக்டர் தன் கை கடிகாரத்தை அவரிடம் காட்டினார். அதில் மாதமும் நாளும் தெளிவாக இருந்தன. டாக்டர் சொன்னபடி அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது ஏப்ரல் மாதம்தான். என்னால் நம்பவே முடியலை என்றான் பெரிய தம்பி. போலீஸ் அதிகாரி உடனே தன் கையில் மடித்து வைத்திருந்த செய்தி பத்திரிகையை அவனிடம் காட்டி, இந்த செய்தி பத்திரிகையை நீ படிச்சுப்பாரு என்றார். பெரிய தம்பி செய்தி பத்திரிகையின் முதல் பக்கத்தை பார்த்தான். புலிக்குட்டியை பற்றிய செய்தி அதில் வந்திருந்தது. புலிக்குட்டி வீரன் சென்னையில் நடந்த குத்து சண்டையில் வெற்றி பெற்றுவிட்டு காரில் பெங்களூருக்கு வந்து கொண்டிருந்த போது விபத்து நடந்து இறந்து விட்டதாக அதில் போட்டிருந்தது. காரில் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அதில் வந்திருந்தது. அந்த பத்திரிகையின் தேதியை பார்த்தான் பெரிய தம்பி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெளிவந்த பத்திரிகை. போலீஸ் அதிகாரி சொன்னார், இந்த பத்திரிகையில் வந்த செய்தியை நீ முன்னாடியே படிச்சிருக்க. புலிக்குட்டிக்கு பதிலாக நீ குத்து சண்டை போட்டு வல்லவனை தோற்கடிச்சிருந்தா புலிக்குட்டிக்கு கிடைச்ச புகழும் பணமும் உனக்கு கிடைச்சிருக்கும்னு நீ கற்பனை செஞ்சுக்கிட்ட. அதே நேரத்தில் புலிக்குட்டிக்கு ஏற்பட்ட விபத்தும் உனக்கு ஏற்பட்டிருக்குமோன்னு நீ அடிக்கடி கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்ட. உண்மையிலேயே விபத்து நடந்ததும் மூளைக்கு ஏற்பட்ட தாக்குதல்னால் நீ கற்பனை செஞ்சு கொண்டிருந்ததையும் பத்திரிக்கையில் நீ படித்ததையும் வச்சுக்கிட்டு நீ தான் புலிக்குட்டினுங்கிற பெயரோட வல்லவனை தோற்கடிச்சிட்டு பெங்களூருக்கு வர்ற வழியில் விபத்துக்குள்ளாயிட்டதாகவும் நீ நினச்சிக்கிட்ட. போலீஸ் அதிகாரி சொன்ன இதை ஒரு சிறிதும் ஏற்றுக்கொள்ளவில்லை பெரிய தம்பி. நிலவலை நம்பி இறந்து கிடந்த புலிக்குட்டி பெரிய தம்பியை துரத்தி வந்த செல்லையா முத்தையா வல்லவனை தோற்கடித்துவிட்டு அவன் தப்பி ஓடியது. சாந்தி அவனை காப்பாற்றி காரில் கொண்டு வந்தது. எல்லாம் அவனுக்கு இப்போது தெளிவாக நினைவில் வந்தது. அவன் போலீஸ் அதிகாரியின் முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. டாக்டர் போலீஸ் அதிகாரி சொன்னதை உண்மையாக இருக்கும்னு நம்பினார். பெரிய தம்பி சிறிது நேரம் பேசவில்லை. அவன் மனம் மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரையில் அவன் எங்கே இருந்தான், எப்படி இருந்தான் என்று கண்டுபிடிப்பதிலேயே கருத்தை செலுத்தியது. அவனுக்கு அந்த மாதத்தில் நடந்தது எதுவும் தெரியாது. எவ்வளவுதான் கவலைப்படுத்த பார்த்தாலும் ஒன்றும் தட்டுப்படவில்லை. எதுவும் நினைவுக்கு வரவில்லை. பெரிய தம்பி போலீஸ் அதிகாரியை பார்த்து, நீங்கள் சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஒன்றும் புரியலை, எனக்கு எல்லாம் குழப்பமாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா என்று கேட்டான்.
சொல்லு, உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்கிறேன் என்றால் போலீஸ் அதிகாரி. பெரிய தம்பி சொன்னான், நான் சென்னையில் இருந்தப்போ ஒரு சின்ன ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டலோட பேர் நல்லா எனக்கு நினைவிருக்கு. மின்லண்ட் ஹோட்டலுங்கிறது அதோட பேர். அந்த ஹோட்டலில் நான் 10,000 உள்ள அறையில் ஒரு பெட்டியை நான் வச்சுருக்கேன். என் பெட்டியின் மீது என்னோடய பெயர் எழுதியிருக்கோம். நான் பெரிய தம்பிங்கிறதுக்கும் இதை விட சிறந்த சான்று உங்களுக்கு வேற என்ன வேணும்? நீங்கள் சென்னை போலீஸுக்கு செய்தி கொடுத்து அந்த அறையில் உள்ள பெட்டியை சோதித்து பார்க்கும்படி சொல்லுங்கள் என்றார். ஆகட்டும் என்றார் போலீஸ் அதிகாரி. அவர் புறப்பட்ட போது பெரிய தம்பி அவரிடம் கேட்டான், என் பேரை பற்றி நீங்கள் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன், என் பேர் என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன? மற்ற நிகழ்ச்சிகளை விட்டுடுங்க. என் பேரை கூடவா நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கக்கூடாது? போலீஸ் அதிகாரி சிரித்தார். அவர் சொன்னார், நீ விபத்துக்குள்ளான கார் யாருக்கு உடமையானதுன்னு கண்டுபிடிச்ச. அந்த காரு முத்தழகுங்கிறவங்களுக்கு உரிமை உடையது. அதுபடி பார்த்தா உன் பேர் முத்தழகா இருக்கணும். அதை நீ ஒத்துக்கிற மாட்டேங்கிறியே. இது ஒரு புதிராக இருந்தது பெரிய தம்பிக்கு. கார் எனக்கு உடமையானதா? இல்லை, நடிகை சாந்திக்கு உடமையானது என்றான் அவன். நீ சொல்கிறது எதுவும் சரியில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார் போலீஸ் அதிகாரி. பெரிய தம்பி குழப்பத்துடன் தன் கண்களை மூடிக்கொண்டான். சென்னை மிட்லண்ட் ஹோட்டலில் இருக்கும் அவன் பெட்டியை அவன் இப்போது நம்பியிருந்தான். பகுதி 12. அவன் மாலை ஒரு வியக்கத்தக்க நிகழ்ச்சி நடந்தது. மருத்துவ விடுதியில் பொது வார்டில் கிடந்த அவனை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றார்கள் 2 நர்சுகள். என்னையே இங்கே கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டான் அவன். நர்சுகளில் ஒருத்தி சிரித்துவிட்டு சொன்னார், பொதுவாரில் ஏழைகள் தான் இருக்கிறது வழக்கம். லட்சக்கணக்கில் பணமுள்ள பணக்காரர்கள் இந்த மாதிரி தனி அறையில் இருக்கிறது தான் இருக்கணும். லட்சக்கணக்கில் பணம் இருக்கா? என்கிட்டயா? என்கிட்ட ஒரு பைசா கூட இப்போ இல்லை. என்கிட்ட இருந்த 10,000 ரூபாயும் தீக்கிரையாகி காருக்குள்ளேயே சிக்கிக்கிடுச்சு என்றான் பெரிய தம்பி. அப்போது அந்த அறைக்குள் ஒரு அழகிய பெண் நுழைந்தாள். அவள் நுழையும் முன் அவள் உடலில் பூசியிருந்த விலை உயர்ந்த சென்ட்டின் வாசனை மிக இனிமையாக மருத்துவ விடுதியின் மருந்து வாசனைகளையும் மறைத்து கொண்டு தெவிட்டாமல் வந்தது. அந்த அழகி பெரிய தம்பியை பார்த்து சிரித்தபடி, இப்போ எப்படி இருக்கு? உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு என்றாள். யார் நீ என்று கேட்டான் பெரிய தம்பி. இது என்ன கேள்வி? என்ன தெரியலையா? என் பேர் தான் வஞ்சிக்கொடி. உங்களோட அத்தை மகனா? இன்னும் உங்களுக்கு நினைவில்லையா? உங்களை சொல்லி என்ன பயன்? உங்களுக்கு தான் உங்கள் பெயரே நினைவுக்கு வரலையாமே. உங்கள் பேர் முத்தழகு, பெரிய தம்பி இல்லை, புரியுதா என்றாள் அந்த பெண். பெரிய தம்பிக்கு வியப்பு மிக மிகுந்தது. அவன் பெரும் பணக்காரன். அவன் பெயர் முத்தழகு. அவனை தேடி வஞ்சிக்கொடி என்னும் பெண் வந்திருக்கிறாள். அடுத்தபடியாக என்ன நடக்கப் போகிறதோ என்று துடித்தது பெரிய தம்பியின் மனம். அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே அந்த அழகி அவன் கட்டிலில் அவனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவனை அன்புடன் இரக்கத்துடனும் பார்த்தாள். பகுதி 15. வஞ்சிக்கொடி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவன் பெயர் பெரிய தம்பி அல்ல முத்தழகு என்று சொன்ன அந்த அழகியிடம் சிறிது பேச விரும்பினான் பெரிய தம்பி. அவன் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டு, உண்மையிலேயே நீ யாரு என்றான். அவள் சிரித்து கொண்டே சொன்னார், பார்த்தீங்களா, இன்னுமா உங்களுக்கு நினைவு வரல? நான் தான் வஞ்சிக்கொடி. என்னையே நீங்கள் மறந்துட்டதால வேற எதுதான் உங்களுக்கு நினைவில் வரப்போகுது? அவன் அவளை ஆழமாக பார்த்தான். அவளை அவன் இதுவரையில் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அவளை போல் ஒரு உருவத்தை அவன் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. அவளை போல் தோற்றமுள்ள ஒரு பெண்ணை கூட அவன் பார்த்ததில்லை. நீ பொய் சொல்கிற. இவ்வளவு அழகா இருக்க நீ இவ்வளவு மட்டமான பொய்யை சொல்லலாமா? நான் முத்தழகு இல்லைங்கிறது உனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனாலும் வேணும்னே நீ பொய் சொல்கிற. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிற என்று கேட்டான் பெரிய தம்பி. அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த அறையில் வேறு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மெல்ல பேசினாள். உங்கள் பேர் பெரிய தம்பி தான் சொன்னாலும் நீங்கள் உங்கள் பெயரை பெரிய தம்பி தான்னு உங்கள் தலையில் 2 கொலை குத்தங்கள் வந்து விடும். 2 கொலைகளை செஞ்ச ஒருவரை இந்த காலகட்டம் சும்மா விடுமா? உண்மையை நீங்கள் அறிஞ்சிருந்தா விபத்துக்குன்னானதுலேருந்து தப்பி இருக்க வேணாமா? சாந்தியை போல இறந்திருக்கலாம்னு முடிவு செய்வீங்க. முத்தழகுன்னு சொல்லி உங்களை காப்பாற்றவே நான் வந்திருக்கேன். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெரிய தம்பிக்கு அவள் பேசியது ஒரு பெரிய புதிராக இருந்தது. அவன் இரட்டை கொலைகளை செய்தானா? எப்போ, எப்படி என்று விளங்கவில்லை அவனுக்கு. என்ன நீ உளர்ற? எப்பனோ யாரை கொலை செஞ்ச? குத்து சண்டையில் வல்லவன் என்னால் கொல்லப்பட்டது சட்டப்படி குற்றமில்லை. அவனுக்கு பதிலாக நான் இறந்திருந்தாலும் சட்டப்படி அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. குத்து சண்டையில் இது ஒரு விதி என்றான் பெரிய தம்பி. நீங்கள் சொல்கிறது மெய் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் விளக்கத்தை இப்போது போலீஸார் ஏற்றுக்கிற மாட்டாங்க.
இயற்கையாகவே வல்லவனை நாக் அவுட் செஞ்சு அவனை கொண்டிருந்தா அது குற்றமில்லை. உங்கள் கையில் அணிஞ்சிருந்த குத்துச்சண்டை உரைக்குள்ள ஒன்றில் கண்ணுக்கு தெரியாத விச ஊசி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த விச ஊசி கைக்குறைக்குள்ளே மறைய வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சில குத்துக்களை விட்டதும் மெல்ல மெல்ல வெளியே வந்தது அந்த ஊசி. அதுக்கு பின்னாடி அது நேரடியாகவே வல்லவனோட முகத்தில் பட்டதும் ஒரு சில வினாடிகளில் இறந்துட்டான் வல்லவன். நீங்கள் போட்டுட்டு வந்த கையுறைகளை போலீஸார் சோதித்து பார்த்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வல்லவனோட உடலையும் சோதித்து பார்த்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. வஞ்சிக்கொடியின் அழகு நல்ல பாம்பின் அழகை போலிருந்தது. இப்போது அவனுக்கு இந்த பாம்பிடமிருந்து இனி தப்ப முடியாது என்பதை அவன் மனம் எண்ணியது. அவள் சொன்னது உண்மையாக ஏன் இருக்கக்கூடாது? சிறிது நேரம் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தான். பெரிய தம்பி படுத்து கிடந்த அவனால் இப்பொழுது ஏதோ ஒரு வேகத்தில் எழுந்து உட்கார முடிந்தது. முதலில் மூன்லைட் ஹோட்டலுக்கு அவன் போன போது நடந்த நிகழ்ச்சி அவனுக்கு இப்பொழுது நினைவில் வந்தது. எவனோ ஒருவன் அவனை புலிக்குட்டி என்று எண்ணி குத்துச்சண்டை கையுறைகளை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். புலிக்குட்டி வல்லவனை கொன்றுவிட முடிவு செய்திருந்தால் விஷ ஊசி கொண்ட அந்த கையுறைகளை அவன் பெறுவதாக இருந்திருக்கலாம். அந்த கையுறைகள் தான் மூன்லைட் ஹோட்டலுக்கு தற்செயலாக வந்திருந்த பெரிய தம்பியிடம் வந்து சேர்ந்தன. இதன் விளைவாக அவன் மீது கொலை குற்றமா? போலீசாரிடம் புலிக்குட்டி ஏற்கனவே இறந்திருந்ததையும் நிலவல நம்பி அதை மறைத்துவிட்டு அவனை புலிக்குட்டியாக நடிக்கும்படி சொன்னதையும் போலீசாரிடம் விளக்கிச் சொன்னால் என்ன? அவன் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் மற்றொரு கொலையை பற்றிய விவரத்தை அவன் தெரிந்து கொள்ள மிகவும் விரும்பினான். நீ சொன்ன இது உண்மையாகவே இருக்கட்டும், இன்னொரு கொலை என்ன என்றான் பெரிய தம்பி. வஞ்சிக்கொடி அமைதியுடன் சொன்னார். அது சொன்ன பிறகு நீங்கள் ஏன் வழிக்கு வந்துடுவீங்க, அதனால் அதையும் சொல்லிடுறேன். உண்மையிலேயே குத்து சண்டி செய்ய இருந்த புலிக்குட்டியை நீங்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்னுட்டு அவனுக்கு பதிலாக நீங்கள் குத்து சண்டை செஞ்சு பணத்தை வாங்கிக்கிட்டீங்க. வல்லவன் தோத்துடுவான்னு பணம் கட்டினவங்க உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து புலிக்குட்டிக்கு பதிலாக உங்களை சண்டை செய்ய தூண்டியிருக்காங்க. குத்து சண்டைக்கு முன்னாடியே புலிக்குட்டியை கொண்டுட்ட நீங்கள் குத்துச்சண்டை முடிஞ்ச அன்னைக்கு அவனோட உடலில் ஒரு காரில் வச்சு விபத்துக்குள்ளாக்கிட்டு நீங்கள் மறைஞ்சிட்டீங்க. புலிக்குட்டி விபத்தில் இறந்துட்டான்னு போலீஸார் எண்ணுவாங்க அப்படின்னு தவறான கணக்கை போட்டுட்டீங்க. கார் விபத்தில் புலிக்குட்டி இறக்கலை, அதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுட்டு கொல்லப்பட்டாங்கிறத பிண சோதனையில் போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கேட்டதும் தான் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தில் நாம் சிக்கியிருக்கிறோம் என்பது புரிந்தது. அவன் உண்மையிலேயே தப்ப வேண்டும் என்றால் சாந்தி அவனுக்கு உதவ வேண்டும். ஆனால் கன்னட நடிகை சாந்தி உயிருடன் இல்லை. ஆகையால் அவன் குற்றமற்றவன் என்பதை எப்படி எதை கொண்டு உறுதிப்படுத்த முடியும்? மற்றொரு உண்மை நினைவில் வந்தது அவனுக்கு. வஞ்சிக்கொடி சொன்னது அனைத்தும் உண்மை என்றால் வல்லவன் குத்து சண்டையில் இயற்கையாக அடிபட்டு இறக்கவில்லை, விஷ ஊசி பட்டதினால் இறந்துவிட்டான் என்று செய்தி வந்திருக்காதா? அடுத்தபடியாக விபத்தில் இருந்த புலிக்குட்டியும் இயற்கையாக இறக்கவில்லை, விபத்து நடப்பதற்கு முன் 24 மணி நேரத்திற்கு முன்பே கொல்லப்பட்டான் என்று செய்தி வந்திருந்தால் போலீஸ் அதிகாரி கொடுத்த செய்தி பத்திரிகை இவைகளெல்லாம் எதுவும் இல்லையே. வஞ்சிக்கொடி, நீ சொல்கிறது எல்லாம் பொய். நீ சொல்கிறது உண்மையாக இருந்தா இந்த 2 கொலையை பற்றியும் பெரிய தம்பியை போலீஸார் தேடுறது பற்றியும் செய்தி வந்திருக்காதா? அப்படி ஒன்றும் செய்தி வரலையே என்றான் பெரிய தம்பி. கொஞ்சம் விரைவு கொள்ளாதீங்க. இந்த காலத்து போலீஸார் ரொம்பவே திறமைசாலிங்க. குற்றவாளி பிடிக்கிற வரையில் உண்மையை கண்டுபிடிக்காதவங்களை போல நடிக்கிறாங்க. நீங்கள் முத்தழகுன்னு சொல்லி உங்களை காப்பாற்ற நான் வந்திருக்கேன். என் உதவியை நீங்கள் ஏற்றுக்கிட்டா சரி, இல்லாட்டா உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கிறது உறுதி என்றாள் வஞ்சிக்கொடி. பெரிய தம்பிக்கு இது ஒரு பக்கம் துன்பமாகவும் ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருந்தது. உண்மையிலேயே நீ யாரு? நிலவல நம்பி உன்னை அனுப்பி வச்சாரா என்று கேட்டான் அவன். நிலவல நம்பிய எனக்கு தெரியவே தெரியாது என்றாள் வஞ்சிக்கொடி. நீயே எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டான் பெரிய தம்பி. உங்கள் மீது உள்ள இரக்கத்தால் உங்களுக்கு நான் உதவி செய்ய வரல. எனக்கு பணம் வேணும். பணத்தை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். உங்களை நான் காப்பாற்றி பாதுகாப்போடு அனுப்பி வைக்கிறேன். உங்களோட உயிர் தப்பட்டும் என்றால் பணம் இருக்கிற இடத்த சொல்லுங்கள். பணமா? அது ஏது என்கிட்ட? குத்து சண்டை போடுறதுக்காக வாங்கின 10,000 ரூபாயும் காரில் சிக்கி கிடந்து எரிந்து சாம்பல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு பைசா கூட இப்போ இல்லை. அவள் சிரித்தாள். அவள் சிரிப்பில் கேலி கலந்திருந்த தான் சொன்னதை அவள் நம்பவில்லை என்பதை அந்த சிரிப்பு அவனுக்கு எடுத்து காட்டியது. அழகாக அவள் பற்களை காட்டி சிரித்த போது பற்பசை விளம்பரம் செய்பவர்கள் பார்த்திருந்தால் அவளுக்கு 1000 கணக்கில் பணம் கொடுத்து அவளை படம் எடுத்திருப்பார்கள்.
பெரிய தம்பிக்கு அவள் முகத்தில் ஒரு குத்துவிட்டு அவள் பற்களை உதிர்க்க வேண்டும் போல் இருந்தது. வஞ்சிக்கொடி சொன்னார், உங்ககிட்ட பணம் இல்லையா? பணம் உங்கள் கையில் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை எங்கே நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்கிறத எனக்கு தெரியணும். இல்லாட்டா போலீஸ் அதிகாரிகிட்ட உங்களை பற்றி ஒரு சொன்னால் போதும், உங்களை உடனே அவர் கைது பண்ணி உங்களை சிறையில் அடைச்சி உங்கள் மருத்துவ விடுதிக்கு அனுப்பிச்சி வச்சுடுவார். நீங்கள் முத்தலகு இல்லை, பெரிய தம்பி தாங்கிறத நான் சொன்னால் போதும். அவன் சற்று வியப்புடன் அவளை பார்த்தான். என் பெயர் பெரிய தம்பின்னு பல தடவை சொல்லியும் போலீஸ் அதிகாரி நம்பலை. இப்போவும் நீ சொன்னால் மட்டும் அவர் அதை நம்பிடுவாரா? அப்படி கைது செய்ததுன்னா நான் தான் பெரிய தம்பின்னு சொன்னதும் அவர் என்னை கைது செஞ்சுருக்க வேண்டாமா என்றான். இங்கே நீங்கள் ஒரு தவறான கணக்கை போடுறீங்க. நீங்கள் தான் பெரிய தம்பின்னாலும் சான்றுகள் அவ்வளவு இல்லை. விபத்துக்குள்ளான காரு முத்தலகோட காரு. அடிபட்டு கிடக்கிற நீங்கள் முத்தலகுன்னு அவர் எண்ணியிருக்காரு. உங்களுக்கு மூளையில் அடிபட்டதால் பெரிய தம்பின்னு நீங்கள் உளர்றதா எண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பெரிய தம்பி தாங்கிறதுக்கு சான்று கிடைச்சா அதுக்கு பின்னாடி அவர் ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டார் என்றாள் வஞ்சிக்கொடி. அப்பொழுதுதான் அவனுக்கு போலீஸ் அதிகாரியிடம் அவன் பெரிய தம்பி என்பதை உறுதிப்படுத்த சென்னை மிட்லட் ஹோட்டலில் அவனது பெட்டியை வைத்துவிட்டு வந்திருப்பதை பற்றி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. அவர் இப்போ உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரா? இந்த கேள்வி அவனுக்கு எழுவதற்குள் அவனுக்கு இருந்த அந்த அறைக்குள் போலீஸ் அதிகாரி நுழைவதற்கும் மிகச் சரியாக இருந்தது. ரேடியோவில் சென்னை போலீசாருடன் தொடர்பு கொண்டு மிட்லட் ஹோட்டலில் 10ஆம் எண்ணுள்ள அறையை சோதனை போட சொல்லி விடையுடன் வந்திருக்கும் அவர் இப்பொழுது என்ன சொல்லப் போகிறார்? பெரிய தம்பியின் உடல் மெல்ல நடுங்கியது. போலீஸ் அதிகாரி சிறிது நேரம் அவனையும் வஞ்சிக்கொடியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சொன்னார், நல்ல வேளையாக வஞ்சிக்கொடி வந்து அடிபட்டு கிடக்கும். நீ முத்தலகுன்னு விபத்து நடந்த காரு முத்தலகு காருங்கிறதையும் நீ முத்தலகு தானுன்னும் வஞ்சிக்கொடி சொன்னதால் எனக்கு வழக்கில் கொஞ்சம் பிடி கிடச்சிது. உனக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கதால உன் பேர் பெரிய தம்பின்னு நீ சொல்கிற. சென்னையில் உள்ள மிட்லண்ட் ஹோட்டலில் 10ஆங்கிற அறையில் சோதித்து பார்த்த சென்னை போலீஸார் அங்கே உன்னையுமே கண்டுபிடிக்கலை. பெரிய தம்பி என்பவன் வந்து தங்கினது உண்மைதான். ஆனால் அவன் வந்த சில நாட்கள்லேயே காலி செஞ்சுட்டு போயிட்டாங்கிறத சென்னை போலீஸார் சொன்னாங்க. இனிமேலாவது உன்னோட பேர் முத்தலகுங்கிறத நீ ஒத்துக்கோ. பெரிய தம்பி பேசவில்லை. அவனுக்கு சென்னையில் இருந்த அவன் பெட்டியை கிளப்பி சென்றது யார் என்று சிந்தனை ஓடியது. பகுதி 14. பெரிய தம்பி, என் பெயர் முத்தலகுதான்னு ஒத்துக்கரலாமா வேண்டாமா என்று சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தான். அப்பொழுது அவன் இருந்த சூழ்நிலையில் அவன் விரைந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். போலீஸ் அதிகாரியிடம் அவன் சொன்னான், வஞ்சிக்கொடியை பார்த்ததும் என் நினைவுகள் தடுமாற தொடங்கிடுச்சு. என் பெயர் முத்தலகுதான் எனக்கு இப்போ தோணுது. போலீஸ் அதிகாரி மெல்ல சிரித்தார். நல்ல வேளையா வஞ்சிக்கொடி வந்து சேர்ந்தா. இவ வராட்டா இன்னும் கூட நீ பெரிய தம்பி தான்னு உன் பெயர் சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையில தான் உன் விபத்து நடந்தது. சாந்தி தான் காரை ஓட்டிட்டு வந்தானெல்லாம் ஒரே பிடிவாதமாக நீ பேசியிருப்ப என்று சொன்னார் அவர். பெரிய தம்பி பேசவில்லை. போலீஸ் அதிகாரி சொன்னார், நீண்ட நேரம் உனக்கு தொல்லை கொடுத்து உன்னை திரும்பவும் குழப்ப நான் விரும்பலை. டாக்டர்கிட்ட பேசிட்டு நான் போகிறேன். டாக்டர் உன்னை சீக்கிரமாகவே குணப்படுத்தினதும் திரும்பவும் நான் கூட பேச வர்றேன். இப்படி அவர் சொல்லிவிட்டு வஞ்சிக்கொடியையும் பெரிய தம்பியையும் 2-3 தடவைகள் மாறி மாறி பார்த்து விட்டு போய்விட்டார். அவர் போனதும் வஞ்சிக்கொடி பெருமூச்சு ஒன்றை விட்டாள். அவள் பெரிய தம்பியிடம் சொன்னாள், இந்த மனுஷர் ரொம்பவே மோசமானவர். அவர் உங்களை அப்படியே இப்போ நம்பிட்டதா எண்ணாதீங்க. உங்கள் பெயர் முத்தலகுன்னு நான் வந்து சொல்லாட்டா இப்போது உங்களை பெரிய தம்பின்னு முடிவு செஞ்சு உடனே கைது செஞ்சு சிறைகளுக்கு அனுப்பியிருப்பார். கைதிகளுக்கு சிறையில் தனி மருத்துவ விடுதி இருக்கு தெரியுமா? வஞ்சிக்கொடி அவனை அச்சுறுத்துவதை போல் இருந்தது அவள் இப்பொழுது பேசியது. அது அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் அந்த அழகியை உற்று பார்த்து விட்டு கேட்டான், அடுத்தபடியா என்னங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். உங்கள் பேர் முத்தலகு இல்லை. நான் தவறாக சொல்லிட்டேன்னு போலீஸ் அதிகாரிகிட்ட சொன்னால் போதும், அடுத்த வினாடி உங்கள் கையில் விலங்கு மாட்டப்படும். கொலை செஞ்சவங்க அடிபட்டு மருத்துவ விடுதியில் கிடந்தாலும் இந்த ஊர் போலீஸார் விலங்கு போட்டு கட்டிலோடு இணைச்சிடுவாங்க. என்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு இந்த மருத்துவ விடுதியிலிருந்து நீங்கள் தப்பிச்சுட்டு போகலாம். இல்லாட்டா நாளைக்கு காலையில் நான் வந்து உங்கள் பேர் முத்தலகு இல்லைன்னு உறுதிப்படுத்திடுவேன் என்று சொன்னால் வஞ்சிக்கொடி. பெரிய தம்பி சொன்னான், என் மூளை கேட்டுட்ருப்பதா டாக்டர் போலீஸார் அதிகாரியும் எண்ணுகிறாங்க. உண்மையிலேயே இது என்னோட மூளை கேட்டுட்டால வியப்படையலை. எனக்கு தெரியாத ஒரு உண்மையை உங்ககிட்ட எப்படி நான் சொல்ல முடியும்?
வஞ்சிக்கொடி சினத்துடன் எழுந்து கொண்டார். நீண்ட நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை. நாளைக்கு காலையில் நான் வரும்போது பணத்தை நீங்கள் எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்கிற உண்மையை என்கிட்ட நீங்கள் சொல்லணும். இல்லாட்டா உங்களை பற்றின உண்மையை நான் உறுதிப்படுத்திடுவேன். நான் நினச்சா உங்களை இந்த மருத்துவ விடுதியிலிருந்து என் கூட அழைச்சிட்டு போக முடியும். போலீஸ் அதிகாரி உங்களை கவனிக்க இப்போது ஒரு கான்ஸ்டபிளை காவலுக்கு போட்டிருக்காரு. அவள் சொன்ன இந்த புதிய செய்தி அவன் அச்சத்தை மிகுதியாக்கியது. அவன் அவளிடம் மீண்டும் ஏதோ கேள்விகள் கேட்க எண்ணினான். அதற்குள் அவள் வெளியே போய்விட்டாள். வஞ்சிக்கொடி வெளியே போன போது கதவை சற்று பறக்க திறந்து விட்டு சென்றாள். கதவு தானாகவே மூடிக்கொண்டது. கதவு திறந்து மூடிய போது அறையின் வெளியே ஒரு மனிதன் நின்றிருப்பது தெரிந்தது. அவன் உயரத்தையும் தோற்றத்தையும் பார்த்தபோது அவன் எளிய உடையில் வந்திருக்கும் கான்ஸ்டபிளாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன். அப்படின்னா வஞ்சிக்கொடி சொன்னது நிஜம்தான். போலீஸ் அதிகாரிக்கு அவன் மேலே இன்னுமே சந்தேகம் இருக்குது. அவனை கொலையாளின்னு நினச்சி தான் பாதுகாப்புக்காக ஒருவனை அங்கேயே காவலுக்கு போட்டிருக்காரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் அவன் வஞ்சிக்கொடிட்ட பணம் இருக்கிற இடத்த சொல்லி ஆகணும். உண்மையிலேயே பணம் இருக்கிற இடத்த பற்றியோ பணத்தை பற்றியோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் போலீஸ் அதிகாரியையும் வஞ்சிக்கொடியையும் ஏமாற்ற முடிவு செய்தான். இதோட இந்த நாவலோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது. அடுத்து வர்ற பாட்டில் யார் தான் இந்த பெரிய தம்பி, அவனையே இத்தனை பேர் வச்சு கூப்பிட்றாங்க, எந்த பணத்தை தேடுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். இனி வர்ற அடுத்த பாட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்க்க முடியும். பாய். இதோட இந்த நாவலோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது. அடுத்து வர்ற பாட்டில் யாருடா இந்த பெரிய தம்பி, எதுக்காக இவனுக்கு இத்தனை பேர், உண்மையிலேயே இவனோட நிஜ பேர் என்ன, இவன்கிட்ட பணம் இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறத எல்லாமே அடுத்து வர்ற பாட்டலாம். இதோட இந்த நாவலோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது. அடுத்து வர்ற பாட்டில் இந்த பெரிய தம்பி யார், இவனுக்கு உண்மையிலேயே என்னதான் பேர், இவனை ஏன் எல்லாரும் தேடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், இவங்கிட்ட பணம் இருக்கா, அப்படி அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா மர்மங்களையும் கடைசி பாட்டில் பார்க்கலாம். நீங்கள் இந்த நாவலோட தொடர்ச்சியை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.